தமிழுக்கும் அன்பிற் சிறந்த பெரியோர்களுக்கும் அன்பினும் இனிய தாய்மார்களுக்கும் ஆற்றல் மிகு இளைய சமுதாயத்தினருக்கும் பாசமிகு குழந்தை செல்வங்களுக்கும் தேன் தமிழை எப்போதும் சுவைத்திடும் தேனி நகரத்து மக்களுக்கும் எங்களது முதல் வணக்கம். தேனி என்றாலே கலைவாணி ஆளும் இடம் என சொல்லும் அளவிற்கு நாடார் சரஸ்வதி கல்வி குழுமங்களை உருவாக்கி கல்வி கண் கொடுத்த காமராஜருக்கு பெருமை சேர்த்து கல்வி பணியாற்றி வரும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், அதை போல பாரம்பரியமிக்க மதுரை இலக்கிய மன்றம், தமிழர்களின் குரலாக விளங்குகின்ற தமிழன் தொலைக்காட்சி, இந்த இரண்டோடும் இணைந்து பொங்கல் சிறப்பு பட்டிமண்டபத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய பெருமையை பறைசாற்றி, இன்னும் சொல்ல வேண்டுமானால் பொங்கலோ பொங்கல், தை பொங்கல், பொங்கலோ பொங்கல், கல்வி பொங்கல் என கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாடார் சரஸ்வதி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மிகச்சிறந்த மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இனிய நாள் இன்று. தமிழர்களினுடைய வாழ்க்கையில் எல்லோரும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு மகத்தான நாள். பொங்கலோ பொங்கல் என்று பொங்கும் மகிழ்ச்சியோடு பொங்கல் வைத்தும், தித்திக்கும் கரும்பினை கடித்தும், ஜல்லிக்கட்டிலே பாய்ந்தோடும் காளைகளை தாவி பிடித்தும் பொங்கலை ஊரெல்லாம் கொண்டாடி வருகிற கொண்டாட்டம் தமிழர் பண்பாடு. இந்த கொண்டாட்டங்கள் இருந்தாலும் தமிழர் பண்பாட்டிற்கான திண்டாட்டங்களும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. எனவேதான் இந்த திண்டாட்டத்தை போக்குவதற்கான தீர்வு என்ன, அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், தமிழர் பண்பாட்டை காத்திட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்களா பெரியவர்களா என்று ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இன்றைய பட்டிமன்றம் தமிழன் தொலைக்காட்சியிலே தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை நடத்துகிற நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்பாடு செய்திருப்பது இதுவரை எங்கும் காணாத ஒரு மகத்தான கொண்டாட்டமாக உங்களுடைய உற்சாகத்தை நாங்கள் பார்க்கிறோம். கல்வியை ஊக்கப்படுத்துகிற இடம் இந்த இடம். எனவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு
தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனை என்றும் கருத்தரித்தல் மையம் பேருதவி புரிகிறது. வேளாண் அறிவியல் மையமாக விளங்குகிற காமாட்சிபுரம் சென்டக் நிறுவனம் இந்த நிகழ்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கிறது. இந்த பட்டிமண்டபத்திற்கு உள்ளே நடுவராகிய நான் முதலில் சென்றுவிட முடியாது. இங்கே வந்திருக்கிற பேச்சாளர்கள் எந்த அடிப்படையிலே இந்த தலைப்பை அணுக வேண்டும் என்பதை மட்டும் தொடக்கத்திலே சொல்லுவது பட்டிமன்றத்தினுடைய மரபு. இன்றைக்கு தமிழர் பண்பாட்டை போல ஒரு சிறந்த பண்பாட்டை வேற எங்கும் பார்க்க முடியாது. பாருக்குள்ளே சிறந்த பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடு. ஆனாலும் பார்களுக்குள்ளே தள்ளாடி நிற்கிறது இன்றைய தமிழர் பண்பாடு. தூக்கி நிறுத்த போவது யார்? தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அதுதான் கேள்வி. பெரியவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா? தடுமாற்றத்தை நிறுத்த வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறதா? இந்த அடிப்படையிலே தான் இந்த தலைப்பை இங்கு இருக்கிற பேச்சாளர்கள் அணுக இருக்கிறார்கள். பல்வேறு பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள். தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய தமிழர்களின் சிறப்பை பற்றி அறியாமல் இருக்க முடியாது. தலைப்பு யோசிக்கிற போதே எது நாட்டுக்கு தேவை, எது நமக்கு தேவை, இன்னைக்கு எதை பேசினா நாளைக்கு சமுதாயம் நல்லா இருக்கும், இதை உணர்ந்து பேசக்கூடிய ஒரு அருமையான தலைப்பை இங்கே நிர்வாகிகள் தந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, உறவுகளின் உன்னதத்தை போற்றிய நம்முடைய தமிழ்நாட்டில்தான் இன்றைக்கு உறவை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோமோ என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. எத்தனை வீடுகளில் அனைத்து உறவுகள் பெயரையும் தெரிந்து வைத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் விரல் விட்டு எண்ணித்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. யாரு வந்தாலும் ஆன்டி சொல்லு, அங்கிள் சொல்லு, யாராயிருந்தாலும். ஆக அந்த உறவை வகைப்படுத்தி சொன்ன அந்த மாண்பு எங்கே போனது என்ற கேள்வி வருகிறது. அந்த மாண்பை தொலைத்ததற்கு யார் காரணம்? சொல்லி கொடுக்காத பெரியவர்கள் காரணமா? சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளாத இளைஞர்கள் காரணமா? யார் மாற வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் யார்? இதுதான் இந்த தலைப்பிற்கான விவாதமாக இவர்கள் இங்கே முன்னெடுக்க இருக்கிறார்கள். ஆண்களும் இந்த நாட்டிலே கம்பீரமிக்கவர்கள், பெண்களும் அதைவிட கம்பீரமிக்கவர்கள். ஆனால் ஒரு பெண் என்பவள் யாருக்கு கட்டுப்படவில்லை என்றாலும் கட்டிய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது தமிழர் பண்பாட்டினுடைய மாண்பு. அதே போல ஒரு ஆண்மகன் யார் சொல்லி திருந்தலேனாலும், யார் சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு இருந்தாலும் கட்டின மனைவி சொல்லிட்டா அந்த அன்பை கேட்டு திருந்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை கொண்டது நம்முடைய தமிழர் பண்பாடு என்பதனை மறந்து விடாதீர்கள். ஏதோ பண்பாடு என்று சொன்னால் பொங்கல் வாழ்த்து சொல்வதோடு நின்று விடுவதல்ல பண்பாடு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய அன்பு நெறிகள், அறம் சார்ந்த செயல்கள், நம்முடைய பண்பை வெளிப்படுத்துகிற மாண்பு, இதுதான் தமிழர் பண்பாடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே அந்த பண்புகள் எல்லாம் ஏதோ மங்கி வருகிறதோ என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. உலகெங்கும் வாழுகிற தமிழன் உச்சத்தில் இருக்கிறான் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த உச்சத்தை தக்க வைப்பதற்கு நம்முடைய வாழ்வியல் முறைகளை கட்டி காக்காவிட்டால் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கும் அந்த உச்சத்தை கட்டி காக்கக்கூடிய சிறப்பு யாருக்கு இருக்கிறது தெரியுமா? நாமெல்லாம் பேசுகிறப்ப நம்ம தமிழ், நம்ம தமிழ்நாடு, நம்ம மக்கள் இப்படித்தான் சொல்லுவான். ஆனால் இலங்கை மண்ணை சார்ந்த அந்த தமிழ் மக்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? எங்கள் தமிழ், எங்கள் நாடு, எங்கள் மக்கள் என்று உரிமையோடு சொல்லுவார்கள். தமிழ் என்றால் அது எங்களுக்கு, நாடென்றால் அது எங்களுக்கு என்று உரிமையோடு நம்முடைய பற்றை வெளிப்படுத்துவது ஒரு உச்சத்தை என்றைக்கும் தக்க வைப்பதற்கு பயன்படும். அந்த உச்சத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் தமிழர்களுடைய பண்பாட்டிலே எந்த ஒரு சிதைவும் வந்துவிடக்கூடாது. அந்த சிதைவில்லாத பயணத்தை தொடங்க வேண்டுமானால் பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடிவிட்டு ஜல்லிக்கட்டிலே போய் மாடுகளை அணைந்து விட்டு வீதியிலே வந்து ஆடி பாடி மகிழ்ந்து விட்டு நாங்கள் முடித்து விட்டோம் தமிழர் பண்பாட்டை என்று சொல்லிவிட்டால் கடமைக்காக செய்ததாக இருக்குமே தவிர அது நாளைய சமூகத்தை மாற்றுவதற்காக இருக்காது. எனது அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த தலைப்பு நாளைய சமூகத்தை மாற்றுவதற்கான தலைப்பு. தமிழன் தொலைக்காட்சியிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாடெங்கும்
மாறுதலுக்கான சிந்தனை வர வேண்டும். பண்பாட்டிலே ஒரு சின்ன சேதாரம் கூட வரக்கூடாது. அதற்கு ஆதாரமாக இருப்பது பெரியவர்களும் தான், இளைஞர்களும் தான். அதிலே மாறுபாடு இல்லை. ஆனால் இந்த இரண்டு பேரில் யாருக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அந்த பெரிய பொறுப்பு யாருக்கு என்பதை அடையாளப்படுத்திவிட்டால் அவர்கள் வசம் அந்த பொறுப்பு இருக்குமேயானால் இந்த நாடு ஒரு மிகச்சிறந்த நாடாக இருக்கும். நம்முடைய பண்பாட்டை யார் வந்து கைவத்தாலும் அழிக்க முடியாது. அந்த ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு தேனியிலிருந்து பயணம் தொடங்கி இருக்கிறது. அதுதான் சிறப்பு. பிறர் துன்பத்தை கண்டு பொறுத்து கொள்ளாத இதயம் தமிழனுக்கு எப்போதும் உண்டு. ஏன், கனவிலும் எதிரிக்கு கூட துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கிற பண்பு நம்முடைய தமிழர் பண்பு. உலகத்தில் வேறு எவருக்கும் அந்த பண்பு கிடையாது. இத்தகைய பண்புகள் உள்ளடக்கியதுதான் தமிழர் பண்பாடு. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் அதனை எடுத்துக்கொள்ளட்டும் என்று முன்னுரையிலே தொட்டு காண்பித்து விட்டு இந்த பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. முதலில் பெரியோர்களே என்ற அணி விவாதத்தை தொடங்கி வைக்க வருகிறது. அணித்தலைவர் கவிஞர் கு. சிலம்பரசன் அவர்கள் வருகிறார். வாங்க. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து என்றும் என் நெஞ்சில் மகிழ்ந்துரையக்கூடிய தமிழ் அன்னையை வணங்கியும் தமிழ் சான்றோரை வணங்கியும் உலகமெங்கும் தமிழன் தொலைக்காட்சி மூலமாக இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்தும் இதோ என்னுடைய பட்டிமன்ற உரையை தொடங்குகின்றேன். அழகு அழகு. நாடார் சரஸ்வதி கல்லூரி எனும் சோலையிலே கல்வி தேன் பருகும் தேனீக்களே. நாடார் சரஸ்வதி கல்லூரி என்னும் சோலையிலே கல்வி தேன் பருகும் இன்றைய தேனீக்களே, நாளை நாட்டை ஆளப்போகும் ராணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனியின் சிறப்புகள் சில. ஆம், உலகத்திற்கே இசை ராஜாவாக விளங்கக்கூடிய இசை ஞானி இளையராஜாவை தந்தது தேனி பண்ணைபுரம். உலகத்திற்கே கவி ராஜாவாக திகழக்கூடிய கவிஞர் வைரமுத்துவை தந்தது தேனி வடுகப்பட்டி. உலகமெங்கும் இயக்குனர் இமயமாக திகழக்கூடிய பாரதி ராஜாவை தந்தது தேனி அல்லி நகரம். இப்படி முத்தமிழையும் தந்து இந்த உலகத்திற்கு பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேனி மண்ணிலே, அதுவும் முத்தமிழை கற்பிக்கக்கூடிய நம்முடைய தேனியில் செயல்படக்கூடிய நாடார் சரஸ்வதி கல்லூரியிலே நான் பேச வந்துள்ளேன் என்பது எனக்கு பெரிய பெருமை. நடுவர் அவர்களே, நாம் வருகின்ற பொழுது என்ன ஒரு அருமையான வரவேற்பு. மாணவிகளாக இருந்தாலும் சரி, அலுவலக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எல்லாம் தமிழர் பண்பாட்டோடு முறையாக செயல்படுகிறது என்று சொன்னால் அது தேனி நாடார் சரஸ்வதி கல்லூரியில் தான். நடுவர் அவர்களே, இதற்கு காரணம் வழிநடத்தும் பெரியவர்கள். இவர்களிலிருந்தே நான் பெரியவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அது இல்லை என்று சொல்ல போறேன். இவர்களை தொடர்ந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு நம்முடைய கல்லூரியில் செயல்படும் இந்த பெரியவர்களை போல இன்றைக்கு சமூகத்தில் இல்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம். இன்றைக்கு பெரியவர்கள் என்ன சொல்லி வளர்க்கிறார்கள் தன் பிள்ளைகளுக்கு? மூன்றே விஷயம். எதுவாக இருந்தாலும் வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. வீட்டில் நம்முடைய பண்பாடு எப்படி சொல்லி வளர்க்கப்படுகிறது? விருந்தோம்பலை எடுத்துக்கொள்வோம். வள்ளுவர் எவ்வளவு அழகாக சிறப்பாக சொல்லி இருக்கிறார். மோப்ப குலைய அனிச்சம் முகம் திரிந்து பார்க்க குலையும் விருந்து. அப்ப விருந்தினரை வரவேற்கும் அந்த முக மலர்ச்சியிலே நமது விருந்தானது, விருந்தோம்பல் பண்பானது வெளிப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படியா இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியத்திலே உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களை உபசரித்து வழி அனுப்பும் போது அவர்களது காலின் பின் 7 அடி சென்று விடை கொடுத்து வருவார்கள். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரமோ இல்லையோ படாறு கதவை சாத்தி போடுறாங்க. போயிட்டு வாங்கப்பா அப்பா டப்புன்னு அடிச்சிடறாங்க. நல்ல வேளை நம்ம உடனேல தான் அடிக்கல. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க? நாம் போய் அப்போ தான் உட்காருவோம். உட்கார்ந்த உடனே அங்கிள் எதுக்கு வந்தீங்க? இப்படி ஒரு கேள்வி. அங்கிள் எப்போ போவீங்க? அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸு. அதே போல் இன்னொன்று சொல்லுவாங்க,
இன்னொரு வீட்டுக்கு போன நடுவர் அவர்களே, நீங்க நல்லா கவனிங்க. சொல்லுங்க. இன்னொரு வீட்டுக்கு நான் விருந்தாளியா போயிருந்தா, சாப்பிட்டுட்டேன் இருந்துட்டேன், ஒரு நாள் ஆச்சு. சரி, 2வது நாள் சாப்பிட்டு இருந்தா, 3வது நாள் அவங்க என்ன தெரியுமா, அப்படியே பாருங்க, இதுல தான் ஒரு ரைமிங்க போடுறாங்க. சிலம்பு நீ கிளம்பு. எப்படி? சிலம்பு நீ கிளம்பு. போதுமா? அதனால விருந்தினர்களை எப்படிங்க உபசரிக்கிறீங்க? இதெல்லாம் குழந்தைகள் பார்க்கிறார்கள். நம் பெரியவர்கள் நடக்கக்கூடிய முறைகளை பார்க்கிறார்கள். தண்ணி வைக்க அழகை பார்த்தாவே நம்ம இருக்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சிடும். அங்கேருந்து அம்மா, அதாவது இந்த வீட்டுக்கார அம்மா கொண்டு வந்து வேகமாக டம்ளரை வந்து டொம்முன்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நாம் அழகாக பேசிக்கிட்டு உடனே இந்த இடத்த காலி பண்ணணும். இல்லை அப்படின்னா அங்கே சமையலறையில் பாத்திரம் டமார் டுமில் விழுகும். இது 2வது எச்சரிக்கை. முதல் எச்சரிக்கை டம்முன்னு வச்சா ஓகே அலாட்டு. 2வது எச்சரிக்கை பாத்திரம் விழுந்தா அடுத்தது 3வது அலாட்டு. அதை ஏமா டீ கேட்டேன், டீயா இந்தா போட்டுக்கிட்டு இருக்கேங்க, இந்த வந்துடும் அப்படின்னு இழுத்தாவே முடிஞ்சு போச்சு. நாம டீ வேணாம் காஃபி வேணாம், நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். இன்றைக்கு சூழ்நிலை இப்படி சென்று கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களை. விருந்தோம்பலில் இன்றைக்கு நமக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய பெரியவர்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, 2வதாக கொடை என்று சொன்னால் வழங்குவது. நமது பண்பாட்டில் மட்டும்தான் முதல் 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள், கடை 7 வள்ளல்கள் என 3 வகையான வள்ளல்கள் வாழ்ந்தது தமிழர் பண்பாடு நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட கொடையிலே வந்த நாம இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு? ஃபர்ஸ்ட் மார்க் எடு. எப்படி? ஃபர்ஸ்ட் மார்க் எடு, நல்ல வேலைக்கு போ, சம்பளம் நிறையா வாங்கு, வீடை கட்டு, சேமிச்சு வை. அப்ப பாருங்க, இதெல்லாம் தப்புங்கிறீங்களா? இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. நல்லா மதிப்பெண் வாங்கு, வீடு கட்டு, சேமிச்சு வைன்னு சொல்றது நல்ல பழக்கம் இல்லையா? நடுவர் ஐயா, உங்களுக்கான பதில் அடுத்தது நான் தரேன். அருமையானது, கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்கணும். இது தவறு கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம பெற்றோர்கள், நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் எடு, வாங்கு, அதே போல வையு, கட்டு என்று சுயநலத்தை மட்டுமே கற்பித்து தருகிறார்கள். கொடு என்று சொல்லித்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நடுவர் அவர்களே. அருமை அருமை. புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உன்னுடைய அறிவை கொடு, இல்லாதவர்களுக்கு பொருளை கொடு, கல்லாதோருக்கு கற்றுக்கொடு, பெரியோர் வார்த்தைக்கு செவி கொடு என்று சொல்லி கொடு என்றுதான் நாங்கள் நடுவர் அவர்களை எங்களுடைய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, நிறைவாக சில விஷயங்களை நான் சொல்லி முடிக்கின்றேன். விருந்தினர்களை அன்போடு உபசரியுங்கள், அன்போடு வீட்டிற்கு அழையுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கணும். கொடை வழங்கக்கூடிய பண்பை இன்னும் கற்றுக் கொடுங்கள் ஆழமாக. எடுப்பதை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்கள், கொடுப்பதையும் கொஞ்சம் சொல்லித்தாருங்கள். மொழி என்பது நம்முடைய பண்பாட்டின் அடையாளம். அந்த மொழியை நீங்கள் வெறும் காசுக்காக மட்டும் பார்க்காதீர்கள். ஒன்றை சொல்லுகிறேன், இதோ இந்த சட்டை, உங்களுடைய ஆடையை நீங்கள் தொட்டு பாருங்கள், அதில் ஏதும் உணர்வு இருக்கா? இல்லை. அதே உங்கள் மேல் தோலை சற்று கிள்ளி பாருங்கள், வலிக்கிறதா? ஏனென்றால் ஆங்கிலம் என்பது ஆடையை போன்றது, அது என்றைக்குமே உணர்வற்றதாக இருக்கும். ஆனால் தாய்மொழியும் பண்பாடும் என்பது நம்முடைய மேல் தோல் போன்றது, அது உயிருள்ள வரை நம்முள் உணர்வாக என்றும் இருக்கக்கூடியது. அதை சொல்லிக் கொடுத்து வளங்கள். ஆங்கிலம் உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், ஆனால் தமிழரும் தமிழ் பண்பாடும் நம்முடைய மூச்சாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடிப்பதற்கு முன்பாக, நடுவர் அவர்களை, இன்றைய இளைஞர்களை நீங்கள் கோடு போடு என்று சொன்னால் நாங்கள் ரோடு போடவே தயாராக இருக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களை நீங்கள் வரலாறு படிக்க சொன்னால் நாங்கள் வரலாற்றை படைக்கும் சாதனையாளர்களாகவே வர காத்து கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெரிதும் பாதுகாத்திடும் பொறுப்பு அது பெரியவர்களிடம்தான் உள்ளது. இளைஞர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்கள், நாங்கள் அதன்படி செய்து காண்பிக்கிறோம். நாங்களும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் தான் இருக்கின்றோம் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் சிலம்பரசன் ஒரு பெரிய சிலாவரசை எடுத்தார், கம்பெடுத்து சுத்துற மாதிரி. எடுத்த உடனே உங்களையெல்லாம் இந்த நாட்டை ஆள இருக்கிற ராணிக்கள்னாரு. உள்ளபடியே அப்படித்தான் இந்த பெண் சமூகம் வளர வேண்டும். அதை அழகாக பதிவு செய்தார்கள். ஒன்று சொன்னார் பாருங்க, இந்த உடையில இல்லை பண்பாடு. நாம் சாப்பிடுகிற உணவு மட்டுமல்ல பண்பாட்டின் அடையாளம், நம்முடைய உணர்வு. அந்த உணர்வு என்றைக்கு நல்ல உணர்வாக இருக்கிறதோ அதுதான் பண்பாட்டை காக்கும்.
அந்த உணர்வை இளைஞர்களுக்கு பெரியவர்கள் தான் ஊட்ட வேண்டும் என்று அழகாக சொன்னார். ஆக சொல்லிக் கொடுக்காத பெரியவர்கள் தானே குற்றவாளி. அவர்கள் சொன்னால் நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே விருந்தோம்பல் சரியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சுயநலத்தை எங்கள் மூளையிலே ஏற்றி இருக்கிறார்கள். சம்பாதி, எடு எடு என்றே சொல்லுகிறார்களே தவிர கொடு 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 என்று சொல்லி எங்களை வளர்க்கவில்லையே என்று இளைஞர்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பேச்சு சிலம்பரசனின் பேச்சு. இளைஞர்களே பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்ற அணியிலிருந்து திருமதி அன்பு கார்த்திகாயனி வருகிறார். பூத்தவளை பூத்தவண்ணம் புவனம் 14 காத்தவளை, கரை கண்டனுக்கு மூத்தவளை என்று மூவா முகுந்தனுக்கு இளையவளை, என் அன்னை தமிழை, பேச மொழி தந்து வாழ வழி தந்த அன்னை தமிழை வணங்கி தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனதார பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு களம் அமைத்து தந்த வடபுதுப்பட்டி தேனி நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி தேனி மண்ணுடைய பெருமை சொல்லணும் இல்லையா? சொல்லுவாங்கய்யா, பேஞ்சு விளைஞ்சா அது மலையாள சீமை, பேஞ்சு விளைஞ்சா அது மலையாள சீமை, சரி, பாஞ்சு விளைஞ்சா அது தஞ்சை சீமை, அருமை, காஞ்சு விளைஞ்சா அது ராமநாதபுர சீமை, யாருமே காணாது விளையிற பசுமை சீமை என்றுமே தேனி சீமை மட்டுமே தான். அழகு அழகு. மயிலாடும் பாறையில் ஆடும் மயில்களின் ஆட்டத்துக்கு போட்டியாக அழகாக கூடியுள்ள மான் கூட்டத்திற்கு எனது அன்பான பொங்கல் வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அறிஞர் பாவனர் சொல்லுவார், பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன? திருந்திய ஒழுக்கம் அப்படின்றது பண்பாடு, திருந்திய வாழ்க்கை என்பது நாகரிகம். நாகரிகம் ஆளுக்கு ஆள், காலத்துக்கு காலம் மாறும், பண்பாடு என்றுமே நிலைத்திருக்கும். நம்ம பேசுறது பண்பாடுன்ற மத்துனா உறுதிப்படுத்தி ஆரம்பிக்கிறேன். பண்பாடு அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி 1 2 தமிழர்கள் கொண்டாடியது எவ்வளவு இருக்கு பண்பாடு? மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புறம், தற்காப்பு கலை, விளையாட்டு, ஊடகம், எத்தனை. ஐயா, வெள்ளக்காரன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற 2 விஷயம் இருக்குயா. என்ன விஷயம்? அவனால முடியவே முடியாது அப்ப இருந்து இப்ப வரைக்குமே. முதல் விஷயம் என்ன தெரியுமா? எப்படா இவனால இத்தனை சுவையில சமைச்சு இவ்வளவு அருமையா சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்றது. நம்ம ஊர் மீன் குழம்ப சாப்பிட்டா அவனுக்கு கண்ணில் காவேரி வந்துடும், கங்கை வந்துடும். 2வது ஆச்சரியம் அவனுக்கு என்ன தெரியுமா? எப்படா ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷனோடையும், ஒரே புருஷன் ஒரே பொண்டாட்டியோடையும் வாழ்றாங்கன்றது. இது 2மே அவரால் முடியாது. பெரிய அதிசயமா அவன் பார்க்கிறான் நம்மள. வெள்ளக்காரங்க இன்னமும் பார்க்கறான். ஏன்னா அவங்கெல்லாம் குடும்பமா கோயிலுக்கு போவாங்க. ஆனா நம் இந்தியாவிலையும் தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் குடும்பங்கள் எல்லாமே கோயிலாகவே வாழ்ந்துட்டு இருக்குங்கய்யா. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள். இவங்க என்னமோ பெரியவர்கள்னா ரொம்ப சின்னவங்கன்னா ரொம்ப ஐயா ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லைங்கய்யா. பெரியவங்களுக்கும் இளையவர்களுக்கும் மருதாணி வச்சா அவங்க பெரியவங்க, மெகந்தி வச்சா அவங்க இளையவர்கள், பச்சை குத்திக்கிட்டா பெரியவங்க, டாட்டூ குத்திக்கிட்டா இளையவர்கள். அப்படி போடு. ஒரு நாய் வீட்டை காப்பாத்துச்சுன்னா அது பெரியவங்க வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். அருமை. ஒரு வீடே ஒரு நாயை காப்பாத்துச்சுன்னா அது இளைஞர்கள் வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்குள்ள தலைமுறை. ஐயா, ஒருத்தர் சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தையே படிக்க வச்சா அது பெரியவங்க நடத்துற வீடுன்னு அர்த்தம். ஒரு குடும்பமே சம்பாதிச்சு ஒரு பிள்ளைய படிக்க வச்சா அது தாங்க இளைஞர்கள் நடத்துற வீடு. பெரியவர்களுக்கு இளைஞர்களுக்குமான வேறுபாட உள்ளங்கை நெல்லிக்கனி போல உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டாங்க. இன்னும் ஒண்ணு சொல்லிட்டாங்கயா, வீட்டுல கஷ்டம்னு கிழிஞ்சதை போட்டுக்கிட்டா அது பெரியவங்க, சரி, பகுமானத்துக்கு பணத்துல போட்டு வாங்கி கிழிச்சுக்கிட்டு போட்டா அவங்க இளைஞர்கள். அப்படி போடு.
ஐயா முன்னாடி இவங்க சொன்னாங்களே பெரியவர்கள் தலை நிமிர்ந்து தலை தூக்கி நம்மளை பண்பாட்டோடு வரவேற்கிறாங்கன்னு. எங்க பெரியவங்க இருந்தாலும் பண்பாடு அங்கு வரவேற்கிறத்தக்க வகையில தான் இருக்கும். ஐயா அன்னைக்கு இவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியவங்களாகட்டும், அவினி ஐயா ஆகட்டும், பார்க்குற அத்தனை தமிழ் சொந்தங்கள்ல இருக்கிற பெரியவங்களாகட்டும், ரோட்டு குழாயில தண்ணிய குடிச்சிட்டு தெம்பா நடந்தவங்க பெரியவங்க. பியூரிஃபை வாட்டரை வாங்கி குடிச்சிட்டு ஹெச்எம்பி வைரஸ் எங்க வந்திருக்கு, அடுத்த வீடு வந்துருச்சா, அடுத்த நாடு வந்துருச்சா, எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு வியாதிக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவங்க இளைஞர்கள்ங்கயா. என்னமோ பெரியவங்க அதான் முதல் விஷயம் வர்றேனே, உணவுக்கு வர்றேங்கய்யா. சொல்லுங்க. சாப்பாடு. ஐயா நம்ம பெரியவங்க வாழ்ந்த காலத்துலலாம் இரவு 12 மணி, இரவு 2 மணி இதெல்லாம் பேய்கள் நடமாடுற நேரமாக நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு இரவு 12 மணி, இரவு 2 மணி பிரியாணி வாங்கும் நேரமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்ப நட்டநடு ராத்திரியில பேய் இருக்குங்கிறதே எங்க இளைஞர்கள் ஓட்டிட்டாங்களா இல்லையா? ஐயா பேய் இல்லாம பண்ணிட்டாங்கல்ல, அப்படி பாருங்க. ஐயா சில நேரங்கள்ல பேய் எது இவங்க எதுன்னு வித்தியாசம் தெரியாம போயிருதுங்க. அப்படியே இருக்குது. ஐயா உண்டி முதற்றே உலகன்னு சொன்னவங்க நம்ம தமிழர்கள். சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமா அப்படின்னு அன்னைக்கு கேட்டப்பயே வெக்கப்படாம சாப்பாடு தாயா எங்களுக்கு முக்கியம்னு சொன்னவன் நம்ம தமிழர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு விரதம் இருந்து உடம்பு மெலிஞ்சா என்னப்பா சுகரானு கேட்குறாங்க, கொஞ்சம் கோவப்பட்டு பேசணும்னா ப்ரெஷரானு கேட்குறாங்க, பசிக்குதுன்னு வயிறை பிடிச்சோம்னா அல்சரானு கேட்குறாங்க, ஐயா தலைமுடி கொட்டுச்சுன்னா கேன்சரானு கேட்குறாங்க. ஐயா எங்கேயா போகுது இந்த வைத்தியம்? அன்னைக்கு சாப்பாடு முறை எப்படி இருந்தது? பசி, பசிக்கான உணவு, உணவுக்கான நிறைவு, இப்படி இருந்ததுங்கய்யா. ஆனா இன்னைக்கு எப்படி? பசிக்கு முன்னாடி எத்தனை மாத்திரை, பசிக்கு பின்னாடி எத்தனை மாத்திரை. அன்னைக்கு உணவு பொட்டலத்தை தூக்கிட்டு நாடோடியாக வாழ்ந்த தமிழன்ட்ட இருந்த நிறைவும் பெரியவர்கள்ட்ட இருந்த ஆரோக்கியமும் மாத்திரை பொட்டணத்தை தூக்கிட்டு ஓடுற இளைஞர்கள்ட்ட இருக்கான்றது தான் எங்களுடைய கேள்வியே. அடுத்து எங்களுடைய இளைஞர்கள்லாம் மீசை வைத்த பாரதி. ஏம்மா நான் உங்கள் எல்லார்கிட்டையுமே தாழ்மையோடு ஒன்று கேட்டுக்கிறேன். மாணவிகள், நான் ஆசிரியராக பார்த்தாலும் சரி, பேச்சாளராக பார்த்தாலும் சரி, உங்களை குறை சொல்கிறதுக்காக நான் மதுரையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி காரு பிடிச்சி வரல. ஏன்னா அவங்க அப்படித்தான் வந்து பேசுவாங்க. உங்கள் ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிற உங்கள் பிள்ளை என்ன பேச போகுதுன்னு எனக்கு தெரியல. இளைஞர்களை குறை கூறுவது அல்ல எங்களின் நோக்கம். உங்கள் குறைகளை சுட்டி காட்டி நிறைகளாக்கக்கூடிய பெரியோரின் பொறுப்போடு பேசுகிறோம். அதை மட்டும் நான் நிறைவாக சொல்லுகிறேன். பாரதி, மீசை வைத்த பாரதி. ஐயா கல்லூரி சாலை, நம்ம கல்லூரி ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கய்யா. அமைதி, இயற்கை சூழல். ஆனால் மதுரையிலலாம் சில இடங்களில் கல்லூரி சாலைன்னே இருக்குங்கய்யா. சரி, அந்த சாலையிலலாம் வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. இந்த சினிமாவில் ஒரு ஹீரோ டைலாக் சொல்லுவாங்க, 18 வயதுக்கு மேற்பட்டோர், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை வைத்து முன்பாக வாகனம் ஓட்டுபவர்கள், 60 வயதுக்கு மேகால வாகனம் ஓட்டுபவர்கள் யாரும் கவனமின்றி ஓட்டி வர வேண்டாம், போர்டே வைக்கலாம். ஏன் இன்றைய இளைஞர்களுடைய சாகசமும் சாதனையும் எங்கே இருக்குங்கய்யா? ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினா ரோட்டில் 11 போட்டு வண்டி ஓட்டுறான். கப்பக்கிழங்க விரிச்சு வச்ச மாதிரி முன்னாடி அவன் உட்கார ஒரு சீட்டு, 8வது மாடியிலிருந்து எட்டி பார்க்குற மாதிரி பின்னாடி ஒரு சீட்டு. அது என்னம்மா கப்பக்கிழங்க விரிச்சு வச்ச மாதிரி? விடுங்கய்யா வந்துருச்சு. அதாவது விழுந்தா எக்காரணத்தை கொண்டு தனியா மட்டும் விழுந்துடவே கூடாதுன்றதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட பைக் அது. ஓ, பிரேக் அடிச்சா பின்னாடி இருக்கிறவன் தான் போய் விழுவேன். அவன் 100ல போறேன், 108 ஆம்புலன்ஸ்ல வர்றதுல நியாயம்ங்க, பிரச்சனை இல்லைங்க. கூட போற எல்லாரும் 108ல ஏத்தி விடுறாங்களே, இதுதான் உங்க பாரதிகள் செய்யக்கூடிய சாதனையான்னு நான் கேட்கிறேன். அடுத்து நம்மளுடைய சமுதாயத்தின் பண்பாட்டின் அடிப்படை எதுனா குடும்பம். முதல்ல நம்ம பேசின மாதிரி குடும்பத்தின் அடிப்படை எதுங்க? அன்பு. அன்போட அடிப்படை எதுங்க? காதல். இந்த காதல் படுற பாடு இருக்கே இன்றைய இளைஞர்கள்ட்டம். ஐயா சொன்னாரே, ஆரம்பிக்கலாமா, பேசலாமா காதலை பற்றி? பெண் பிள்ளைகளே சொல்லுங்க, பேசலாமா? ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி, இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டண்ட்டாக காதலை சொல்லி, வாட்ஸ்அப்பில் அப்கிரேட் ஆகிற இன்றைய காதல் எப்படி போகுது தெரியுமாமா? ஐயா தெரியுமாங்களா? பிக்கப்பு, ட்ராப்பு, பிரேக்கப்பு, பிளாக்கு.
இல்ல, தமிழர் திருநாள்ல இத்தனை ஆங்கில வார்த்தை சொன்னா இந்த தமிழ் புலவனுக்கு எப்படி புரியும்? ஐயா, இன்றைய இளைஞர்கள் தமிழ் ஆர்வத்தோடு இருக்காங்கன்னு ஐயா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அவங்களை குறை சொல்வது எங்களது நோக்கம் அல்ல. திருப்பியும் நான் சொல்றேன், ஆனா ஆங்கில மோகம் அதிகமாக தான் அவங்ககிட்ட இருக்குதுன்றத உண்மைங்கய்யா. ஐயா, எல்லா மேடைகள்லையுமே நான் பதிவு பண்ற பொதுவான கருத்துக்கள்ல ஒண்ணு, காதல் வேண்டாம்னு சொல்ற பெற்றோர்களோட எண்ணிக்கை இன்று குறைவு. நல்ல காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்ட பெற்றோர்கள் அதிகம். ஆனால் பிரிவை சந்திக்காத காதல் எங்க காதல்னு நிரூபிக்கிற இன்றைய காதலர்கள் ரொம்ப குறைவுங்கய்யா. அதுதான் உண்மை. அடுத்து ஒரு முக்கியமான வருவோங்கய்யா, விளையாட்டு. நம்ம இதில் ஒரு ஹீரோ ஒரு படத்துல சொல்லுவாரு, நம்ம ஊரில் விளையாட்டை ஆர்வமாக பார்க்க தெரிஞ்ச அளவுக்கு கூட விவசாயத்தை நல்லா பார்க்க தெரியலேன்னு பேசுகிறா அப்படின்னு. நம்ம ஊர் விளையாட்டு எப்படி இருந்தது தெரியுமா? வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் விளையாட்டில் வைத்தவர்கள் நம் தமிழர்கள். பிள்ளைங்க வயசுக்கு வந்தால் பல்லாங்குழி வாங்கி கொடுப்பாங்க. எங்கே நிறைஞ்சிருக்கோ அங்கேருந்து எடுத்து பள்ளத்தில் போடு, நீ ஜெயிச்சிடலான்னு சொல்லி கொடுக்குற விளையாட்டுங்கய்யா பல்லாங்குழி. வாழ்க்கையில உன்னை ஏத்தி விடுறவங்களும் வருவாங்க, இறக்கி விடுறவங்களும் வருவாங்க. பாம்பை பார்த்து பயந்தும் வராத, ஏனிய பார்த்து ரொம்ப வேகமா ஓடாதன்னு சொல்லி கொடுக்கிற விளையாட்டியா பரமபதம். இல்ல, இன்னைக்கு பெரியவங்க அந்த விளையாட்டை சொல்லி தர்றாங்களா கேக்குறாங்க? எதிரணியினுடைய கேள்வி. ஐயா, கேக்குறாங்களான்றதுதான். அண்ணே சொன்னா, நம்ம தம்பி சிலம்பரசன் சொன்னாரு, சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, நம்மளுடைய பெரியோர்கள் வாழ்ந்த காலத்துல எல்லா இடத்துலையுமே கேள்வி கேட்டா பதில் சொன்ன இளைஞர்கள் அதிகம். இன்னைக்கு கேள்வி கேட்டா கேள்வி கேட்கிறாங்கய்யா. படிச்சியாமா? படிக்க மாட்டோமா? சாப்பிட்டியாமா? சாப்பிட மாட்டோமா? படிக்கலையே, பரீட்சையில மார்க் வந்துருமா? போட மாட்டாங்களா? உங்க வேலையை பாக்குறீங்களா? இப்படி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அதே மாதிரிதான்யா, இப்படி விளையாட்டுகள்லாம் இருந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு விளையாட்டில், ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க இருக்காங்க, வீடே அமைதியாக இருக்கு அப்படின்னா ஒத்துமையாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. 4 குழந்தைங்க கையிலையும் 4 செல்போன் இருக்குன்னு அர்த்தம். பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டிருந்த அத்தனை சமூகமும் இன்னைக்கு ஆன்லைன் விளையாட்டுக்குள்ள புதைஞ்சு போய் கிடக்கு. இந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு வேணாமான்னு நான் சொல்லுறது உங்களுக்கு இங்கே இருக்கிற பெண்கள் அத்தனை பேருக்குமே எங்கள் நடுவர் ஐயாவோட அனுமதியோட, உங்கள் பெற்றோரோட மைண்ட் வாய்ஸை என்னைக்காவது சத்தமாக கேட்டிருக்கீங்களா? உங்கள் பெற்றோரோட மைண்ட் வாய்ஸை ஒரு வாட்டி கண்ணு மூடி நான் சொல்கிறத கேட்டு பாருங்க. உங்கள் பெற்றோரோட மைண்ட் வாய்ஸ் இதுவாக தான் இருக்கும். ஏம்மா, அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய வளர்க்குறது கஷ்டம்னு ஒரு பக்கம் சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளைய வளர்க்குறது கஷ்டம்னு இன்னொரு பக்கம் சொன்னாங்க. இந்த காலத்தில் 2 பிள்ளைகளையும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏங்கண்ணே, பொம்பளை பிள்ளைய தோடு போடுமான்னு மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கு, பையனை தோடு போடாதரான்னு மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கு. என்ன தலையில் மாற்றம் பாருங்க. முடிய வெட்டாதமான பொம்பளை பிள்ளைகிட்ட மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு, முடிய போய் ஒழுங்கா வெட்டுடான்னு மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. அவன்கிட்ட சுடிதார் போட்டிருக்கமா, ஷாலு போடுமா, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அந்த பிள்ளை சொல்லுது. காசை கொடுத்து கிழிஞ்ச பேண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா இதுதான் நியூ ஃபேஷன் அவன் சொல்றான். அடுத்து கண்டதெல்லாம் வாங்கி மூஞ்சில தைக்காதம்மா, மூஞ்சி கெட்டு போயிருமான்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்றோம். காலங்காத்தால எந்திரிச்சு செல்ல தைக்காதரான்னு இவன்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. காலேஜுக்கு போமானா செல்லு வேணும்னு பொம்பளை பிள்ளை சொல்லுது, வண்டி வேணும்னு பையன் சொல்றான். நாங்க என்னம்மா பண்றதுன்னு இன்றைய பெரியவர்கள் வழிகாட்டவும் முடியாம, வழி நடத்தவும் முடியாம இளைஞர்கள் இப்படி கெட்டு போறதை பார்த்துட்டு தவிச்சு போய் நிக்கிறோங்கய்யா. ஐயா, இன்னைக்கு இளைஞர்கள் என்றுமே குறைவுபட்டவர்கள் கிடையாது. நிறைவா சொல்லி முடிங்க. குறைவுபட்டவர்கள் கிடையாதுங்க. எனக்கு நாட்டை ஒசத்தணுமா, பணம் வேணாம், பதவி வேணாம், பட்டம் வேண்டாம், 100 இளைஞர்களை தாருங்கன்னு கேட்ட விவேகானந்தர் நம்பிய கூட்டம் இந்த இளைஞர்கள் கூட்டம். ஏடே, இந்த சமுதாயம் முன்னேறணுமா, இளைஞர்களுடைய கல்வி கண்ணை திறந்து விடுவோண்டா, அதுதான் சரின்னு காமராஜர் நம்பிய கூட்டம் இந்த இளைஞர் கூட்டம். இந்தியா வல்லரசாகணுமாப்பா,
இளைஞர்களை கனவு காண விடுங்கன்னு உங்கள் மீது கனவை மட்டுமே கண்டுவிட்டு சென்று நம்பிய அப்துல் கலாம் கனவு கண்ட கூட்டம் நீங்க. எல்லா நாடுகளும் 30 வயசுல 25 வயதுல கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினா 18 வயசுலையும் 20 வயசுலையும் கிராண்ட் மாஸ்டர்கள் வாங்கக்கூடிய கூட்டம் உங்க இளைஞர்கள் கூட்டம். 30 வயசுல சிகரம் அடைஞ்சாங்க இமயமலைய. முத்தமிழ் செல்வி விருதுநகர்ல இருந்து போயிருக்காங்கயா. ஏறாத சிகரம் இல்ல, சிங்க பெண்கள் இல்லாத இளைஞர்கள் கூட்டம் இல்ல. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைங்கய்யா. சில கேள்விகளோடு என்னுடைய உரையை இந்த இளைஞர் கூட்டத்தின் முன்பாக முடிக்கிறேன் ஐயா. ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிறார், தோனி ரிட்டையர்ட் ஆகிறாரு, அவ்வளோ வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய பின்னாடி விளையாட்டை காப்பாற்ற யார் வர்றாங்கன்னு வருத்தப்படுற இளைஞர் கூட்டமே உங்க அப்பா உங்க அம்மாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்வியை கொடுக்கணுன்ற பொறுப்பு இன்றைய இளைஞர்கள்ட்ட இருக்கான்னு நான் கேள்வி கேட்கிறேன். நல்ல கேள்வி. எலான் மஸ்கோட சொத்து விவரம் தெரியும், அதானியோட சொத்து விவரம் தெரியும், அம்பானியோட சொத்து விவரம் கூட தெரியும். இன்றைய இளைஞர்கள் அப்டேட் ஆனவர்கள். ஆனா உங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு கட்டுற லோன் எவ்வளோன்ற தெரிஞ்சுக்கிற பொறுப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன். உண்டி முதற்றே உலகன்னு சொன்ன தமிழர் பரம்பரையில வந்தவங்க இன்னைக்கு ஷவர்மாக்கும் 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸுக்கும் குழந்தைங்களை சாக விட்டுக்கிட்டு ஒரு உணவு முறையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த விஷயத்துல பொறுப்பு வேண்டாமான்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா எல்லா உறவுகளையும் தொலைச்சிட்டு நண்பர்களுக்குள்ள போலியா மாமா, மச்சா, சித்தப்புன்னு உறவுகளை தேடிட்டு இருக்கிற நீங்க கூட்டு குடும்பத்தையும் சிதைச்சு தனி குடும்பத்தையும் சிதைச்சு தனி தீவுகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, என்னைக்கு இந்த உறவுகளை கட்டி காப்பாற்ற போறீங்கன்ற கேள்வி கேட்கறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். நியாயமான கேள்வி. அடுத்து, கடுகு டப்பால காசு சேர்த்துச்சு வாழ்ந்த அம்மாக்களுடைய தலைமுறையில் வந்தவர்கள் நம்ம எல்லாம். ஆனா இன்றைய இளைஞர்கள், இனி வரப்போகக்கூடிய இளைஞர் கூட்டம் லட்சத்துல தான் சம்பாதிக்க போறீங்க. ஆனா கடுகு டப்பால காசு சேர்த்து 50 ரூபாயை வைத்து வீடு நடத்திய அம்மா வாங்கிய கடனை விட லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு இஎம்ஐ கட்டி மேற்கொண்டு அத்தியாவசியத்துக்கும் அனாவசியத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரு குடும்ப வாழ்க்கை முறை நடத்துற இளைஞர் கூட்டமே உனக்கு பொறுப்பு வேண்டாமான்னு கேட்கறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். நிறைவா ஒரு கேள்விங்க. என்னுடைய குழந்தையை கஷ்டமே தெரியாம வளர்க்கிறேன், இது இன்றைய இளைஞர்கள் சொல்ற மிகப்பெரிய சாதனை. இளைஞர்களை தெரிந்து கொள், கஷ்டம் தெரியாமல் வளர்க்கப்படுகின்ற குழந்தை வளர்ந்த பின்பு ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள, ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள படாத கஷ்டப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. அடுத்த தலைமுறையை அறிவோடு வளர்ப்பதை விட பண்பாட்டு உணர்வோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைஞர்களுக்கு சற்று அதிகமாகவே தேவை என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு கார்த்தியாயினி, தொடக்கத்திலேயே இன்னைக்கு இருக்கிற நடைமுறையை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வந்தாங்க. மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ற உலகத்தில் இன்னைக்கு இளைய தலைமுறை போய்கிட்டு இருக்குன்னாங்க. உணவே உடல் உறுதியை தந்தது அந்த காலம். இன்னைக்கு உணவே நஞ்சாகி போன காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக 2 காலில் கூட நிமிர்ந்து நிற்க முடியலை, நடக்க முடியலை இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தால். ஆனால் அன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம், பெண்களுக்கு மட்டுமே உடல் உறுதியை தருகிற ஒரு விளையாட்டு. அது என்ன விளையாட்டு தெரியுமா? பேரு நொண்டி. ஆனால் ஒத்த காலில் முழு உடலையும் தாங்கக்கூடிய சக்தியை தருகிற விளையாட்டு அந்த நொண்டி இன்றைக்கு எங்கே போய்விட்டது? கட்டம் தாண்டுதல். ரைட்டா ராங்கான்னு கண்ணை மூடிக்கிட்டு கட்டம் தாண்டுவோம். அது ஏதோ ரைட்டா ராங்கான்னு கேள்வி கேட்கிற விளையாட்டல்ல. உன்னுடைய கவனம் எந்த அளவிற்கு பட்டை தீட்டப்படுகிறது என்பதற்கான ஒரு பயிற்சியை பெண்களுக்கு தந்த விளையாட்டு. அந்த விளையாட்டு இருக்கா? இல்லை. ஆண்கள் கிராமத்தில் எங்க பார்த்தாலும் கபடி 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 இப்படி மூச்சடக்கி கபடி விளையாண்ட அந்த காலம் எங்க? இன்னைக்கு இளைஞர்கள் லேசா போயிட்டு 6 4 கேட்ச் அவுட், இதுதான் இந்த கிராமத்தில் போனாலும் கேட்குது. ஆக தமிழரின் பாரம்பரிய விளையாட்டை துளைத்து விட்டீர்களே இளைஞர்களே, நீங்கள் இதை மீட்டெடுக்க பொறுப்பேற்க வர வேண்டும் என்று நாங்கள் கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்று
கேள்வியை வைத்திருக்கிறார்கள். நேசத்தோடு பாசத்தோடு பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோமா? எங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் நாங்க வளரணுமா என்று எதிர்கேள்வி கேட்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டு அந்த அணிக்கு சிறப்பான விவாதத்தை தந்திருக்கிறார். அவரை நாம் பாராட்டுவோம். அவருக்கு பதில் சொல்லிட தேனி நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி தமிழ்துறை படிக்கின்ற தனலட்சுமி வருகிறார். வாங்க, பெரியவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கான விவாதத்தை தாருங்கள். வெட்ட வெளியில் வட்ட நிலாவை எந்தவித தூணுமின்றி ஒட்ட வைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். எனது உமிழ் நீரை கூட தமிழ் நீராக சுரக்க வைத்த என் தாய்மொழியான தமிழுக்கு முதல் வணக்கம். அருமை அருமை, அழகு அழகு. எமது அணிக்கே தீர்ப்பு வழங்கவிருக்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் நடுவர் அவர்களுக்கும், உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கும் எமதனி பேச்சாளர்களுக்கும், பொய்யை உண்மை போன்றே சித்தரித்து உங்கள் முன்னால் நாடகமாடக் கொண்டிருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும், நாடகமும் பட்டிமன்றத்தில் சேர்ந்து நடக்குது. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு தமிழர் பண்பாட்டை பாதுகாத்திட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்களா பெரியவர்களா? முதல்ல எதிரணியில பேசின அக்காவுக்கு பதில சொல்லிடுவோம். சொல்லுங்க. எதிரணியில பேசின அக்கா ரொம்ப அழகா பேசுனாங்க. என்ன பேச்சு பேசுறாங்க? இன்னைக்கு பாரதி இல்ல, அப்துல் கலாம் இல்ல அப்படின்லாம் சொன்னாங்களே எங்க எதிரணியில இருக்கிற அக்கா. ஆனா இன்றைக்கு அப்துல் கலாமை போல, விவேகானந்தரை போல கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரியவர்கள் எங்களிடம் இல்லையே. அருமையான பதில், அழகான பதில். எல்லா தப்பையும் அவங்க மேல வச்சுக்கிட்டு எங்க மேல குறை சொன்னா இது எந்த விதமான நியாயம் நடுவர் அவர்களே? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, தாய விளையாடல பரமபத விளையாடல அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற பெரியவங்கள என்ன செய்யறாங்க? அதெல்லாம் விளையாடவா விடுறாங்க? இல்ல பிடி உஷா மாதிரி ஆகணும் அப்படின்னு போய் பேட்மிண்டன்ல சேர்த்து விட்டுறாங்க. தோனி மாதிரி ஆகணும்னு போய் கிரிக்கெட்ல சேர்த்து விட்டுறாங்க. இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்க மேல பழிய சொன்னா இது நியாயமாகுமா நடுவர் அவர்களே? நியாயம் இல்ல தாயி. சரி, நம்ம தலைப்புக்குள்ள போயிருவோம். கட்டாயம் போகணும். இன்னைக்கு இளைஞர்களை பத்தி குத்தம் சொல்லிக்கே இருந்தாங்களே, ஆனா பெரியவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். தமிழர்களுடைய வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுல 5-6 வருடங்கள் நடைபெறாம இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எந்த பெரியவங்களாவது அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்களா நடுவர்களே? எங்க இளைஞர்கள் தானே முன்னுக்கு வந்தாங்க. பெரியவங்களும் வரல, எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தட்டி கேட்கல அப்படின்ட்டு எங்க இளைஞர்கள் இனியும் பொறுப்பதில்லையே தம்பி, எரிகணல் கொண்டு வா என்று பாரதி அன்று பாஞ்சாலி சபதத்தில் கோபப்பட்டானே, அந்த கோபம் இளைஞர்களுக்கு வந்தது. அதனால் அவன் வீதிக்கு வந்தான். அவன் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு எமது தமிழரின் வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தான் என்றால், சேரன் செங்குட்டுவனுக்கு இருந்த வீரம் இன்றைய இளைஞர்களுக்கும் இருந்து கொண்டுதானே இருக்கு நடுவர் அவர்களே. மதுரையில இருக்கிற இளைஞன் தான் டெய்லி சைக்கிள்ல போய் காப்பி வித்து உழைச்சு சம்பாரிச்ச பணத்துல தெருவோரமா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த இளைஞன் தன்னுடைய பேரை கூட அடையாளப்படுத்தாமல் இன்னைக்கு அத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கன்னா இளைஞர்கள் தானே நடுவர் அவர்களை பண்பாட்டை காத்துட்டு வராங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார். இன்னைக்கு சாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் அது இளைஞர்கள்னாலதான். வேலூர் மாவட்டத்தில் ஸ்னேகா அப்படின்ற பெண்ணு சாதி மதம் அற்றவள் அப்படின்ற ஒரு சான்றிதழை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு எந்த பெரியவர்களாவது அப்படி ஒரு சான்றிதழை வாங்கியிருக்காங்களா நடுவர் அவர்களே? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே உயர்வு என்று தமிழர்
தமிழர் பண்பாட்டை இன்றும் இளைஞர்தான் போற்றுகிறார்களே தவிர பெரியவர்கள் அதை போற்றவில்லை. நடுவர் அவர்களே, பெரியவர்கள் எங்களுக்கு பண்பாட்டை சரியான முறையில் கற்றுக் கொடுக்க மறந்து விட்டார்கள். ஆதலால் தமிழ் பண்பாட்டை பெரிதும் பாதுகாக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களே, பெரியவர்களே, பெரியவர்களே என்று கூறி எமது அணிக்கே தீர்ப்பு வழங்குவீர் என்று நம்பி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி தனலட்சுமி, ரொம்ப அருமையான தொடக்கம். எடுத்த உடனே எதிரணி கேட்ட கேள்விக்கு நச்சுன்னு ஒரு பதில். லட்சம் இளைஞர்கள் இருக்கிறோம், கோடிக்கணக்கான இளைஞர்கள் முன்வர தயாராக இருக்கிறோம். வழிநடத்த ஒரு விவேகானந்தரை உங்களால் காட்ட முடியுமா? அப்துல் கலாமை காட்ட முடியுமா? ஒரு பாரதியை காட்ட முடியுமா என்று அழகாக பதில் சொல்லிட்டு அப்படியே அடுக்கடுக்கா செய்தியை சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டை மீட்டது யாரு? பெரியவங்களா இல்லை இளைஞர்களா? பதில் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அவருக்கு பதில் சொல்லிட இதே கல்லூரியிலிருந்து வேதியியல் துறை மாணவி அபிநயா வருகிறார். இளைஞர்களுக்கே பெரிதும் பொறுப்பு வேண்டுமென விவாதத்தை தருகிறார். முதலாவதாக, தரணி காக்கும் தமிழுக்கும் தமிழை காக்கும் சான்றோருக்கும் அச்சான்றோரில் ஒருவரான நடுவர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, தமிழர் பண்பாட்டை காப்பதில் பெரிதும் உறுதுணையாக இருப்பவர்கள் பெரியவர்கள் தான், பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்கள் தான். ஐயா இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் தமிழர் பண்பாட்டை காப்பாற்றணும். எப்படி? ஆளுமா டோலுமா ஈசாலக்கடி மாலுமா தெரிச்சி கழிச்சின்னு கிராக்கி விட்டா சாலுமா? ஐயா சத்தியமாக எனக்கு இதுக்கு அர்த்தம் தெரியலைங்கய்யா. இப்படி தமிழையே காக்காத இவங்களா தமிழர் பண்பாட்டை காப்பாற்ற போறாங்க? இல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமையே விட்டுறதுதான் நல்லது. ஐயா தமிழர் பண்பாட்டை காப்பதில் பெரிதும் உறுதுணையா இருக்கும். பெரியவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை இருக்குங்கய்யா. எதுக்கு? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவான் அப்படின்ற வார்த்தையை ஜெயிக்க விடாம வச்சிருந்துச்சுங்கய்யா. நம்பி வந்த மனிதர்களை பசிக்க விடாம வச்சிருந்துச்சுங்கய்யா. வந்த உடனே யாருக்குமே தண்ணி தர மாட்டாங்களாம், மோரை கடைஞ்சு கொடுப்பாங்களாம், கூளை கரைச்சு கொடுப்பாங்களாம். யாருக்கு? யாருன்னே தெரியாதவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியா? தண்ணி மோந்துட்டு வாப்பான்னு அப்பா கேட்குறாரு, 5 ரூபா டிப்ஸு கேட்குறாங்க. எங்கே? ஹாலில் இருந்து சமையல் கட்டுக்கு மோந்துட்டு வர்றதுக்கு ஐயா. இவங்களாம் சோறு போட சொன்னால் சொத்தெழுதி கேட்குறாங்க ஐயா. இவங்களாம் தமிழர் பண்பாட்டை பற்றி பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, அண்ணன் சிலம்பரசன் சொன்னார் விருந்தோம்பலை நாங்கள் சரியாகவே பண்ணலைன்னு. நடுவர் அவர்களே, என் பக்கத்து வீட்டில் புதுசாக ஒருத்தவங்க குடி வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா உக்காந்து தண்ணின்னு சொல்ல முடியாது, பால்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு நீர்ல அப்படி ஒரு காப்பியை சொரட்டுன்னு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி. அப்ப அந்த வீட்டுக்கார பிள்ளை வந்துச்சு, வந்து அவங்கள விறுவிறுன்னு பார்த்துச்சு. கடகடன்னு வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மாட்ட கேட்குது, என்னாமா ஒரு நேரம் சாப்பிட்டு போயிருந்து நினைச்சா 3 நேரம் முழுசா உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்பயே சொல்றாங்க அவங்க அம்மா, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பான்னு. அப்புறம் இப்படிலாம் பேசுறாங்களே இவங்க யாருன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு, அது அப்பா கூட பிறந்த அத்தகாரம்மான்னு. ஐயா என் பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, புகுந்த வீட்டுக்கு பொண்ணை அனுப்பும்போது சீரோடு சேர்த்து தமிழர் பண்பாட்டையும் சேர்த்து கடத்தினாங்க. எப்படி? மாமனாரை மாமியாரை மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாம கோழி கூவையிலே விழிக்கணும், விழிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும்னு சொன்னாங்கய்யா என் பெரியவர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. எப்படி? எந்த பொண்ணு? புகுந்த வீட்டில் வாழ போன பொண்ணு சொல்லுது அவங்க அப்பாட்ட, அப்பா இன்னும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்றாங்கப்பான்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு அவரு, அடையம்மா நீ கோழி கூவையில இல்ல, கூவின கோழிய சூப்பு வைக்கல எந்திரிப்ப அப்படின்னு அவரு. அடுத்து அந்த அம்மா இன்னொன்னு சொல்லுது, எப்பா எப்பா இனி துவைக்க சொல்றாங்கப்பா அப்படின்னு அந்த அம்மா. அதுக்கு அவரு, அடையம்மா உங்க அம்மா துணியவே நான் தானே துவைப்பேன்னு அந்த ஐயா அவரு நடக்கிறத சொல்லுதுமா, நாட்டி நடப்ப சொல்லுதுமா. அடுத்து அந்த அம்மா இன்னொரு கேள்வி கேட்குது, எப்பா இனி சமைக்க சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுது. ஐயோ என் பிள்ளைக்கு வெந்தயத்துக்கும் பெருங்காயத்துக்குமே வித்தியாசம் தெரியாதே, என் பிள்ளையவா சமைக்க சொல்றாங்க. அப்ப நடுவர் அவர்களே, இந்த இளைஞர்கள் தமிழர் பண்பாட்டை மறப்பதோடு மட்டுமல்லாம பெரியவங்களையும் மறந்து போகல செய்யறாங்க.
ஐயா, என் பெரியவர்கள்லாம் 2 ஆட்டையோ 2 சேவலையோ போட்டி போட விடுவாங்க. எதுக்கு? போட்டி போட்ட ஆட்டில் ஜெயிக்கிற ஆட்டை பெருக்கத்துக்காகவும் தோக்குற ஆட்டை கசாப்பு கடையிலையும் விடுவாங்க. எதுக்காகனா வெற்றி பெற்ற ஆட்டின் வழி தமிழர்களின் வீரமும் பண்பாடும் பரவணும்னு சொன்னாங்கய்யா. அன்னைக்கு வீரம்னு சொல்லி சிலம்பம், வாழ்வீச்சு, வளரின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. அதையே தங்களுக்கான பாதுகாப்பாகவும் அவங்க மாற்றினாங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க? நோ, ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் 1 பாட்டில் பெப்பர் ஸ்ப்ரே போதும். இதில் எங்கேயா தமிழர் வீரத்தையும் பண்பாட்டையும் இவங்க கடத்த போகிறாங்க? ஐயா, என் பெரியவர்கள் கல்யாணத்தன்னைக்கு சத்தியம் பண்ணாங்க. எப்படி? ஈருடல் ஓருயிராய் உறவு கொள்வோம், எந்நாட்டு கடினங்களையும் கடந்து செல்வோம், எல்லையற்ற செல்வங்களை எட்டித் தொடுவோம், ஒளிவு மறைவு இல்லாத உணர்வை தருவோம்னு 2 பேர் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள சத்தியம் பண்ணிக்கிறாங்கய்யா. ஆனால் இன்னைக்கு இருக்க பிள்ளைய கல்யாணத்தன்னைக்கு சத்தியம் பண்ணுதுங்க. மொதல் சத்தியம், ஓ மொபைலை நான் தொட மாட்டேன், என் மொபைலை நீ தொடக்கூடாது. தொட்டா விவகாரம் பெருசாகி போயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஓம் பெஸ்டி கூட நீ வரலாம், ஏன் பெஸ்டி கூட நான் வரலாம். நீ எங்கே போகிற நான் கேட்க மாட்டேன், நான் எங்கே போகிறேன் நீ கேட்கக்கூடாது. ஓம் பாஸ்வேர்டை நான் கேட்க மாட்டேன், ஏன் பாஸ்வேர்டை நீ கேட்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு கற்பு பாருங்கய்யா இளைஞர்களுக்கு மத்தியில். எப்படி ஒரு சத்தியம்னு பாருங்கய்யா இவர்களுக்கு மத்தியில். ஐயா, முதலாவதாக ஒன்று கூறி விடைபெறேன். தமிழர் பண்பாட்டை காப்பதில் பெரிதும் உறுதுணையாய் நிற்பவர்கள் பெரியவர்கள் தான், பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்கள் தான் அப்படின்ற என் முதல் தலைப்பை தம் முடிவு தலைப்பாய் கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அபிநயா ரொம்ப அழகான நாட்டு நடப்பை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. பெரியவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற அணியிலிருந்து திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. உலகில் உள்ள அனைவரும் அவர்கள் தாய்மொழியில்தான் பேசுகிறார்கள். தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் மொழிகளுக்கெல்லாம் தாயாகிய தமிழில் பேசுகின்றோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பெருமையோடு தமிழை திக்கெங்கும் பறைசாற்றும் தமிழன் தொலைக்காட்சிக்கும் அதன் நேயர்களுக்கும் தித்திக்கும் தமிழை திகட்டாமல் சுவைக்க இங்கு தேனீக்களை போட கூடியிருக்கும் நாடார் சரஸ்வதி கல்லூரியைச் சேர்ந்த அத்துணை அன்பர்களுக்கும், மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும், ஆற்றல் மிகு பேச்சாளர்களுக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம்ம அன்பு அக்கா வந்தாங்க ஐயா. நல்ல தலைப்பு, முதல்ல நல்ல தலைப்பு. தமிழர் பண்பாட்டை பெரிதும் பாதுகாத்திட பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்களா பெரியோர்களா? நம்ம அன்பு அக்கா வந்தாங்க. வந்த உடனே பாரதியாரை பார்த்தீர்களா, வேலு நாச்சியாரை பார்த்தீர்களா, அப்துல் கலாமை பார்த்தீர்களா? ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாவையும் முதல்ல போய் பாருங்கம்மா. எத்தனை அப்துல் கலாம்கள் அறிவியலில் சாதனை செய்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை கவிஞர்கள் இன்னைக்கு பாரதியை போல சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வேலு நாச்சியாரை பத்தி கேட்டாங்க பாத்தீங்களா? அதை எங்க வேணாலும் கேட்கலாம். நம்ம காலேஜ்ல நம்ம பிள்ளைங்க முன்னாடி அந்த கேள்வியை கேட்கலாமாங்க? எங்க இந்த இடத்துல புலி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முறத்தால அடிச்சது அந்த காலம். இப்ப புலியோ சிங்கமோ வரட்டும், எங்க பிள்ளைங்கள்லாம் முறைச்சே விரட்டி விடுவோம். அப்படி போடு. ஆனா இளைஞர்களோட பெருந்தன்மை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன பெருந்தன்மை? இந்த அக்கா வந்து நின்னுக்கிட்டு அவ்வளவு அப்டேட்டட்ங்கிற பேர்ல இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லி அத்தனை இளைஞர்களையும் கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஆனா அதையும் கேட்டுட்டு எங்க பிள்ளைங்கெல்லாம் பெருந்தன்மையா கை தட்டினாங்க பாத்தீங்களா? அதுதாங்க இளைஞர்களின் பண்பாடுங்கிறது. பாவம், நம்மள நம்பி ஒரு பெரிய அக்கா பேச வந்துட்டாங்க, நாம தானே கைத்தட்டி விடணும் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க பண்பாடுங்கிறது. என்ன பேச்சு! அதுலயும் இப்ப உள்ள இளைஞர்கள், அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க போன் கேட்கறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க பைக் கேட்கறாங்க. ஏன் கேட்டா என்ன தப்பு இருக்கு? நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. சீரியல் பார்க்கறதுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பெத்த பிள்ளைங்க கையில போன் கொடுத்து கெடுத்து விடுறதே இந்த பெரியவங்க தானுங்க.
ஒரு தாலாட்டு பாட்டை கூட மறந்து போய் செல்போன்ல போட்டு விட்டு தூங்கு மகனே தூங்கு மகளே என்று சொல்லுவது யார்? பெரியவர்களா இளைஞர்களா? அதன் தாக்கம் இந்த கேள்வி. அதுலயும் நாயை பாருங்க, நாங்கள்லாம் வெளியில வச்சு வளர்ப்போம், ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் வளர்க்காங்க. என்ன தப்பு இருக்கு? நாயை ஒரு வாயில்லா ஜீவனை காவல் காக்க வச்சு வெளியில குளிர்லையும் வெயிலையும் போட்டு கொன்ன இது உங்க பெரியவங்க புத்தி. ஆனா வாயில்லாத ஜீவனை கூட கூட பிறந்த பிறப்பா நினைக்கிறதா எங்க இளைஞர். அருமை அருமை அருமை, அழகு அழகு. வந்து நின்னுக்கிட்டு சரி அந்த அம்மா தான் பாவம் அப்படி பேசுதுன்னு பார்த்தா அடுத்தால என் தங்கச்சி அபிநயா வந்து உருட்டுனுச்சு பாருங்க. ஒரு உருட்டு சாதாரண உருட்டு இல்ல, உலகமகா உருட்டு நடுவர் அவர்களே. அதுலயும் வந்த உடனே பெரிய சுசிலாவோட தங்கச்சி ஆளுமா டோலுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஆளுமா டோலுமான்னு அஜித் பாட்டு உங்களுக்கு புரியலைனா ஆள போறான் தமிழ இனி உலகா எல்லான்னு தளபதி பாட்டை கேளுங்க. அதுலேயும் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி சொன்னாங்க பாருங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்த அத்தைய அப்படியே அலற விட்டாங்களாம். அப்படி அலற விட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம அக்கா அபிநயா தான். அப்படி போடு நடுவர் அவர்களே. அடுத்தால பேர் வைக்கிறத பாருங்க, எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. என் பெத்த பிள்ளையாங்க இந்த பேர் எனக்கு வையின்னு சொல்லிட்டு வந்து பிறக்குது. பேர் வைக்கிறது யாரு? வீட்டுல இருக்கிற பெரியவங்க தானே. ஏன் நீங்க பேர் வைங்க, அவனி மாடசாமின்னு பேர் வைங்க. ஊர் பேரையும் குலதெய்வத்து பேரையும் உலகமெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த பேரை வைங்க. எங்க அணில தனலட்சுமி வந்து பேசுனுச்சு, லட்சுமியை கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமின்னு கடவுள் பேரை வைங்க. என் பேரை பாருங்க, ராஜராஜேஸ்வரி. எவ்வளவு பெரிய பேரு. நாங்க சொல்றதுக்கு வெக்கப்படுறோமா? ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கையில பிள்ளைங்க பேரு டீசெண்டா இருக்கணும்னு வெக்கத்தோட இப்ப உள்ள பேரா நியூமராலஜி படி சேர்க்கறதெல்லாம் பெரியவங்க செய்யற தப்புங்க. சும்மா வந்து நின்னுக்கிட்டு இளைஞர்களை குறை சொன்னா நாங்க என்ன செய்வோம்? ஆனா இந்த பெரியவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுருவோம் நடுவர்களே. ஆனா இந்த அட்வைஸ் அட்வைஸ் அட்வைஸ்னு பண்றாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு உலகத்திலேயே பணம் கொடுக்காம கிடைக்கிற ஒரு விஷயம் இந்த அட்வைஸ் மட்டும்தான். அதையும் தாங்கிக்கிட்டு உலகத்துல சிங்க பெண்களா சாதிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதாங்க இளைஞர்களுடைய பண்பாடுங்கிறது. அதுலயும் என் தங்கச்சி வந்துக்கிட்டு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சமையல் தெரியுதா? சமையல் தெரியுமா? ஏன் தெரியணும்? அது நம்ம வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா போதாதா? போச்சு. இதைத்தான் சொல்றாங்க. அப்ப சமையலை கூட நான் கத்துக்கிற மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த கலாச்சாரம் இளைஞர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு இப்போ ஒண்ணு வேண்டாம். இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? இதே இது கிராமத்துலயோ வீட்டுல உள்ளயோ பெண்கள் என்ன செய்வாங்க? காலையில எந்திரிச்சோன்னே அவ்வளவு பொங்கலையும் வச்சுக்கிட்டு காலையில காப்பி கணவருக்கு, மாமியாருக்கு சுகர் இல்லாம, மாமனாருக்கு ஸ்ட்ராங்கா, பிள்ளைங்களுக்கு பால் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இப்படின்னு. அடுத்தால காலையில வீட்டுல இத்தனை வகை போடல, டீ கடையில போய் நின்றா இத்தனை வகையும் சொல்லி சாப்பிட வேண்டியது இருக்கு. அப்படிலாம் இல்ல நடுவில், வீட்டுல அதான் நடக்கும். குடும்ப பெண்களை போய் பாருங்க, காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போற கணவனுக்காக காலையில இட்லி சட்னி சாம்பார் பொங்கல் வடை கேசரின்னு, மதியானம் ஆனா சோறு சாம்பார் ரசம் மோர் வத்த குழம்புன்னு, திரும்ப நைட் ஆனா இட்லி சாம்பார் பொங்கல்னு இப்படி அடுப்படிக்குள்ளே கிடக்கிற எங்க பெண்கள் எல்லாம் குக்கிங்ல இருந்து கொஞ்சம் மாடர்னா மாறி புக்கிங்க்கு வந்திருக்கோம். இது இவங்களுக்கு என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். நாங்க தெளிவா இருப்போம், ஆனா எங்களுக்கு சொல்லி தர வேண்டிய பெரியவங்க தான் தடமாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதா எங்க வேதனையான பதிவு நடுவர் அவர்களே. இன்னைக்கு உலகத்துக்கே பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விருந்தோம்பலையும் கலையும் அறிவியலையும் விவேகத்தையும் விளையாட்டையும் சொல்லி கொடுத்துறது எங்களுடைய இளைய தலைமுறைங்க. ஒண்ணு வேண்டாம், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்புக்காக திருவாரூருக்கு போயிருந்தேன் நடுவர் அவர்கள். ஒரு நிகழ்ச்சி படப்பிடிப்புக்காக திருவாரூருக்கு போயிருந்தேன். அங்க மிகப்பெரிய சிவாலயம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அங்க ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா 6 வயசு பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை போட்டு கூட்டு வந்திருந்தாங்க.
அந்த 16 வயசு பொண்ணுக்கு தாவணி போட்டு கூட்டு வந்திருந்தாங்க. அந்த அம்மா சேலை கட்டிருந்துருச்சு, அந்த ஐயா வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கலாச்சாரம் இன்னைக்கு கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு போகுதுன்னா அங்க கடத்திட்டு போறது யாருங்க? சும்மா இளைஞர்களை நீங்க குறை சொல்லுவீங்க. அப்பா அம்மாவை விட்டுட்டு சொந்த வீரை விட்டுட்டு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு பணம் தேடி போயிட்டானே. நாங்க பணம் சம்பாதிக்க போகல, நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அங்க நிலைநிறுத்த போயிட்டு இருக்கோங்க. அருமை அருமை. இளைஞர்களின் ஓட்டம் பணம் தேடும் ஓட்டம் அல்ல, பண்பாட்டை சுமந்து கொண்டு ஓடுகிற ஓட்டம் என்று அழகாக பதிவு செய்கிறார். எங்க பிள்ளைங்க கிட்ட பண்பாடு கலாச்சாரம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஊர்ல திருவிழான்னு வச்சா எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க எடுக்குமே முளைப்பாரி. நடுவர் அவர்களை தாவணியும் சேலையும் கட்டிக்கிட்டு நாங்க 1000 கால் பானை எடுப்போம், திருவிளக்கு பூஜை செய்வோம். இன்னைக்கு பெரியோர்கள் காமிச்ச வழியில பண்பாட்டை எல்லாம் இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கிறது நாங்கங்க. எங்க இளைஞர்களை பாருங்க, 41 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு பெரியவங்களை விட அதிகமா இளைஞர்கள் தான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். முருகனை வேண்டிக்கிட்டு அழகு குத்துறான், பாத யாத்திரை போறான், பறவை காவடி எடுக்கிறான். எல்லாத்தையும் மூட நம்பிக்கையா பார்த்தது உங்க காலம். ஆனா கடவுள்களை கூட தன்னம்பிக்கையா பாக்குறது தாங்க இந்த காலம். பக்தி நெறி வளர்ந்துருக்குங்கிறீங்க. ஆமா நடுவர்களே, அறிவியல்ல என்னதான் இளைஞர்கள் வேற லெவல்ல சாதிச்சாலும் கூட ஆன்மீகத்துல வேல்மாறலுக்கு கூட மரியாதை கொடுக்கக்கூடிய தலைமுறையா நாம உருவாகிட்டு இருக்கோமே, அதை நீங்க பாருங்க. என்னமோ வந்து பேசிட்டு இருக்காங்க, விளையாட்டு தாயம் விளையாண்டாங்களாம், கோழிக்கா விளையாண்டாங்களாம், கிள்ளி விளையாண்டாங்களாம். எல்லாத்தையும் உங்க பிள்ளைங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்க வேண்டியதானே? என் தங்கச்சி அழகா சொன்னுச்சுல, 4 வயசு அந்த பிள்ளை விளையாடக்கூடிய பிள்ளைய கொண்டு போய் ஸ்டேடியத்தில் போய் சேர்த்து விட்டுக்கிட்டு என்ன பேச்சு வந்து பேசுறாங்க நடுவர்களே. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பாரம்பரிய விளையாட்டான சதுரங்கத்தை பொழுதுபோக்காக இல்லாமல் உலக நாடுகளையே பழுது பார்க்கும் அளவிற்கு உலக அளவில் சதுரங்கத்தில் சதம் அடித்தானே குகேஷ், கேல் ரத்னா விருது வாங்கினானே, இளைய தலைமுறைக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை இல்லையாங்க இது? நீங்க என்ன செஞ்சீங்க? வீட்டுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போங்க, பாட்டிமா வாசல்லே உட்காந்துருக்கோம். ஏமா அவ யாரு, என்ன ஆளு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாட்டியம்மா யாரு என்ன ஆளுன்னு கேட்டதுல 1000 பொருள் இருக்கிறது. அது இளைஞர்களுக்கு பாதுகாப்பை தந்தது, இன்றது இருக்கிறதான்னு பாருங்க. பாதுகாப்பா கேட்டா பரவாயில்ல, அவங்க கேட்கிற விதம் எப்படி கேட்காங்கிறது எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுங்க. சாதிக்காக போராடுகிறவர்கள் பெரியவர்கள், சாதிக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்கள் தான் இளைஞர்கள். இன்னைக்கு மண்பாண்டம் செய்யற குயவர்களா இருக்கட்டும், மானம் காக்கிற நெசவாளிகளா இருக்கட்டும், மண்ணை காக்கிற விவசாயிகளா இருக்கட்டும், இன்னைக்கும் அவங்க கொஞ்சம் நஞ்சம் மானத்தோட உசுரோட வாழ்றாங்கன்னா அவர்களுக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கிற எங்க இளைய தலைமுறைகளால மட்டும்தான் அப்படிங்கிறத எதிரணி நல்லா புரிஞ்சுக்கிடணும் நடுவர்களே. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. ஒரு அப்பா மதுக்கடையில போய் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு இளைஞன் வேலை பார்க்குற இளைஞன் வந்து அந்த மிச்சரு அந்த மாதிரி சைட் டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கும்போது அவர் கூப்பிட்டு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணாராம், டேய் உன் வயசில் எப்படி படிக்கணும்டா, ஏன்டா இப்படி இந்த கடையில் வந்து அதுவும் நீ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாராம். அதுக்கு அந்த பையன் ஒத்த வார்த்தை தான் சொன்னானா, யோ அட்வைஸ் பண்ணுறிய, உன்ன மாதிரி குடிச்சு குடிச்சு எங்கள் அப்பன் சாக போய் தான் இன்னைக்கு இந்த கடையில் நான் வந்து எச்சி தட்டு எடுத்துட்டு இருக்கேன். நீங்களாம் ஒழுங்கா இருந்தா உங்க பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு பெரியோர்கள் காண்பிக்கிற வழி நல்ல வழியாக இருந்தால் எங்கள் இளைய தலைமுறை அவர்கள் வழியில் சென்று நாங்களும் எங்களுடைய வெற்றிகளை கோலோச்சுவோம். ஆனால் நீங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்க போய் தான் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் சாதிப்பதற்கான திறமை இருந்தும் அதற்கான களம் கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இளைஞர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற அணிக்காக விவாதத்தை வழங்க வருகிறார் தினேஷ் ராஜா அவர்கள். வாங்க. நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அனைவருக்கும் என் இனிய தை திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்குகிறேன்.
உனக்கண்ணா மாப்பிள்ள தேனியில இருந்து. ஐயா, பண்பாடு அப்படிங்கிறதே பண்பட்டு ஒழுகுதல், நீ பட்டு திருந்து அப்படின்னு சொல்றது தான் பண்பாடு. அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, வளர்த்தாங்க, வாழ்ந்தாங்க, செஞ்சாங்க, செயல்முறையாகவும் காட்டினாங்க. ஒரு பிள்ளை பிறந்து லைட்டாக வளர ஆரம்பிச்சோன்னே அந்த காலத்தில் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, டே பிள்ளை வளர ஆரம்பிச்சிட்டா நீ தான் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கணும். எப்போ அவனுக்கு 5 வயசு தான் இருக்கும், ஒரு வயசில் ஒரு தம்பி இருப்பான், அப்போவே பொறுப்பாக பார்த்துக்க அப்படின்ட்டுருவாங்க. டே கடைக்கு போயிட்டு வாடா, கணக்காக பார்த்து வாங்கிட்டு வாடான்றாங்க. டே படிக்க ஆரம்பிச்சிட்டா பொறுப்பாயிரு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா பொறுப்பாரு, கல்யாணம் பண்ணிட்டா பொறுப்பாருன்னு சிறு வயது முதலே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் பொறுப்பை கொடுத்து 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 பழக்கிறாங்கய்யா. ஆனால் அந்த பொறுப்பை வாங்கி ஒழுங்கா கற்றுக்காம மேடேறாம விட்டது யார் குத்தம்? ஏன் குத்தம் தானே, நம்ம இளைஞர்கள் குத்தம் தானங்கய்யா. ஐயா, அந்த காலத்துலலாம் வணக்கம் அப்படின்னு அழகா கையை கூப்பி வாங்க அப்படின்னு ஜப்பான்காரங்க மாதிரி செய்வோன்னு இப்போ சொல்றாங்க. ஆனால் அது நம்ம கிட்ட இருந்து தான் போனது. ஆனால் இன்னைக்கு ஹாய் பாஸ், ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க, வாங்கன்னு ஒரு ஹக்கு, இதெல்லாம் எங்க இருந்துடா வந்துச்சு? கோவிட் காலத்திலே உலகம் முழுவதும் எல்லாரும் போய் கையத்தான் கூப்பிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வணக்கம் அப்படிங்கிறதே மரியாதை குறைச்சலா மாறி போச்சே. இந்த பண்பாடு ஏன் இளைஞர்கள் கிட்ட விட்டு போச்சு? விருந்தோம்பல் சொன்னாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் ஆர்டர் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு இந்த ஆடி சேலு, அது பேர் என்னங்க, அந்த தங்கத்துக்கு ஒன்று எடுப்பாங்களே, அது பேர் அச்சய திருதி சேலு, இதெல்லாம் ஒரு காலத்தில் கடையில் போய் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எதுக்கு சேல் போடுறானே தெரில. அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு ஒவ்வொன்றையும் அமுக்கி 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 வீட்டுக்கு தேவையில்லாத குப்பையெல்லாம் வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைய தலைமுறை காசோட வேல்யூ என்னன்னே தெரியல நடுவர்களே. வீரம், அந்த காலத்தில் பண்பாட்டில் வீரம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு வீரம் எங்கே இருக்குது தெரியுமா? ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் தான் இருக்குது. என்னடா சண்டை போடுற வீரமான்னு பார்த்தா இன்னைக்கு ஜெயிக்க போகிறது ரயானா, ஜாக்லினா, முத்துக்குமரனா, ஏண்டா இதாடா வீரம் அப்படின்னு பார்த்தா தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு பண்பாடு சொல்லி கொடுத்துச்சுங்க. அதாவது நீ விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும், நீ என்ன பண்ணுறியோ அதான்டா திருப்பி கிடைக்கும்னு சொல்லிச்சு. ஆனால் இவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், தீமைதான் வெல்லும் எவன் தடுத்தாலும். நீ என்ன பண்ணாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது என்னவோ தீமைதான். அவனை நெகட்டிவாக உருவாக்கிக்கிறான் நடுவர்களே. அந்த காலத்தில் சொன்னார் கணியன் பூங்கன்றார், யாதும் ஊரே யாவரும் கேளினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஊரும் என் ஊர் தான், எல்லா மக்களும் என் மக்கள் தான். இதை நீ எப்படி எடுத்துக்கிற இளைஞனே அப்படின்னு கேட்டா, எனக்கு எந்த ஊர் பொண்ணுனாலும் ஓகே தான், ஓய் மம்முட்டி அப்படின்ட்டு போறேன். இவங்கெல்லாம் என்ன சொல்ல, அந்த காலத்துலாம் அவ்வளோ அழகா மதிப்பு மரியாதைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை மதிக்கிறது இல்லை, டாக்டரை மதிக்கிறது இல்லை, கண்டக்டரை மதிக்கிறது இல்லை. ஐயா, நட்பு அந்த காலத்தில் பண்பாட்டில் அழகா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? முகநக நட்பது நட்பன்று, நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ திக்கா இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸு திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. எனக்கே அப்படியே பொறாமையாக போச்சு. ஏண்டா உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தீங்க, ஏண்டா பொறாமையாக சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கப்படுற. இல்லை மச்சான், இவ்வளோ நாள் நீ நானும் ஒன்றா தான் இருப்போம், சாகுற வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்து நேற்று நேரம் கமிட் ஆகிட்டான்டாவே. இந்தா சரி, அதுக்கப்புறம் என்னடா சேர்ந்துக்க வேண்டியதுனா ஒரு பிள்ளைய பார்த்து கட்டிக்கிட்டுண்டா. சரி மச்சான் சேர்ந்துக்கிட்டு போய் தொலைகிறான்னு விட்டு ட்ரீட் கேட்டா ஜிபேல வெறும் 50 ரூபா அனுப்புறான்டா, இவெல்லாம் ஒரு நண்பனாடா அப்படின்னு கேட்குறேன். உங்க மோகம் எதை நோக்கி போகுதுன்னே புரியலையே. இவ்வளவு சொல்றீங்க. இந்த பண்பாடுல அவ்வளவு நுணுக்கங்கள் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க. இந்த ரீல்ஸ் மோகத்துல என்ன பண்றாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகுறதுல இருந்து ஒருவர் அந்த கன்சீவ் ஆகுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரெக்னன்சி வரைக்கும் ரீல்ஸ் எடுத்து போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வெட்ட வெளிச்சமா வாழ்க்கையை யாருக்குமே திரையிடாம காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பண்பாட்டை எப்படி காக்க போறாங்க நடுவர் அவர்களே? ஐயா, இன்னைக்கு இவங்கெல்லாம் ஜென்சி தலைமுறை, அப்படித்தானே? நீங்களாம் 90s இல்லை, ஜென் ஆல்பாவும் இல்லை, ஜென்சி தலைமுறைகள். இந்த ஜென்சி தலைமுறைகளை பற்றி ஒரு ஆய்வு வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை முழுசாக நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? ஒருத்தர் இப்படி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான், 2 மாதத்தில் வேலையை விட்டு போயிட்டான். ஏன்டா வேலையை விட்டு போனேன் அப்படின்னு கேட்டால், ஐஃபோன் வாங்குறதுக்காக வேலைக்கு சேர்ந்தேன், சம்பாரிச்சிட்டேன், வாங்கிட்டேன், வேலையை விட்டுட்டேன். உழைப்பும் உழைப்பிற்கான ஊதியமும் அது தரும் மரியாதையும் அது தரும் சேமிப்பும் இப்படின்னு சொல்லப்படுகிற எந்த பண்பாடையும் இவங்க மதிக்கிறது இல்லையே நடுவர்களே. இவ்வளவு சொல்றேன் கேளுங்க, இணையதள மோகம் எப்படி முடிச்சிருக்குன்னு. பரிசு பேப்பர்ல ஒருத்தர் எழுதியிருக்கான். எங்க அக்கா அன்பு கார்த்திகேயன் அக்கா டீச்சர்ல திருத்திக்கிட்டே இருந்திருக்கு. கடைசி பக்கத்துல போய் ஒருத்தர் எழுதியிருக்கான், அதை முட்டை போட்டு பிரின்சிபல் ரூம் கூட்டு போய் விட்டுருச்சு. என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா, இந்த கட்டுரைகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்ததால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் ஆள் மனசுல போய் அவன் யாரோ யூடியூபர் நினைச்சிருக்காங்க. ஐயா, அந்த காலத்தில் உன்னோட எய்ம் என்னன்னு கேட்டால் டாக்டர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆக போகிறேன்,
யூடியூப்ல ஸ்பீக்கர் ஆக போறேன், என் கூட கொலாப் வச்சுக்கிட்டீங்கன்னா 50,000 ரூபாய் தாங்க. அவன் வியாபார யுத்தியை இப்படி மாறி போச்சுங்கய்யா. ஐயா, ஒரு காலத்துல கலைகள் இருந்துச்சு, அரிசி மணிகள் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த பெரியவங்க சொல்லித்தான் கொடுத்தாங்க, சொல்லித்தான் பார்த்தாங்க. ஆனா விவசாயம் யாரும் பார்க்கல எங்கயா. ஐயா, ராஜேஸ்வரிய காலகா சொன்னாங்க, பீட்சா பர்கர்னு ஆர்டர் பண்றோம், பெரியவங்க தான் வாங்கி அதில் முதல்ல எடுத்து சாப்பிட்றாங்கன்னு. நேற்று நேரம் நியூஸ், பெங்களூர்ல 8 வயசு சிறுமிக்கு மாரடைப்பு. என்னடான்னு கேட்டா ஜங்க் ஃபுட் கலாச்சாரம். ஓ, இந்த ஜங்க் ஃபுட் கலாச்சாரத்தை கொண்டு வந்தது நாங்கெல்லாம் இல்லைங்கயா, பெரியவங்க இல்லை. பெரியவங்க நல்லதை செய்யி, கேழ்வரகு கம்பு வரத்தினு சாப்பிடுன்னு சொல்றாங்க. யாராவது சாப்பிட்றோமா? ஐயா, செல்போனை கொடுத்து குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணுமில்ல, பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெத்தவங்க செல்போனை கொடுத்து சாப்பாடு விட்டுறாங்க. அங்க தாத்தா பாட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நீ கொடு நான் ஊட்டிக்கிறேன் அப்படின்னா, உனக்கெல்லாம் பார்க்க தெரியாது என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்க தெரியும்னு இந்த கால இளைஞர்கள் பிடிச்சி இழுத்து இடுப்புக்குள்ளையும் இறக்கி விடாமையும் வச்சுக்கிட்டு செல்போனு காமிச்சுனா நியூரல் சிஸ்டம் பிளாக் ஆகி அவனுக்கு அறிவும் மூளையும் வளர்ச்சியாகாம போகுது. இதுக்கு இளைஞர்களை குறை சொல்லணுமா, பெரியவங்களை குறை சொல்லணுமா? நல்ல கேள்வி ஐயா. நாய கூட பிறந்த மாதிரி பாத்துக்கிறாங்களா? எங்க கேள்வியா அதான். நாய கூட பிறந்தவங்கள மாதிரி பாத்துக்கிறீங்களே, கூட பிறந்தவங்கள நாய் மாதிரியாவது பாருங்களேன். பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல விடாம பாருங்களேன். திருப்பி சொல்றேன், நாங்க அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. நாங்க அட்வைஸ் இன்னைக்கு கசக்கும், சத்தியமா சொல்றேன், அட்வைஸ் இன்னைக்கு கசக்கும். ஆனா அதே அட்வைஸ் பண்ண அப்பாவும் அம்மாவும் அந்த செவத்துல போட்டோவா தொங்கும் போது அன்னைக்கே கேட்டிருக்கலாமே சொல்லுவீங்கல்ல, அன்னைக்கு அது ரொம்ப 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 அழகா இனிக்கும். ஐயா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நாங்க கரெக்டு தான், ஆனா இன்னைக்கு அடுப்பே எதற்குன்ட்டீங்க. அவங்களே அழகா சொன்னாங்க, இன்னைக்கெல்லாம் நாங்க சமைக்கிறதா இல்லை அப்படின்னு. உத்தியோகம் புருஷ மாதிரி சமைக்கிறது பெண்களுடைய லட்சணம் நாங்க சொல்ல வரம்பல. எல்லாரும் எல்லாமும் செய்யணும். கல்யாணமான ஆண்களும் பெண்களும் எல்லா ஒர்க்கையும் சரிநீரக சமமா பிரிச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க. எல்லா இடத்துல பார்த்தாலும் அது தெரியும். ஆனா தப்புன்னா ஒத்துக்கிற மனப்பான்மை பெரியவங்க கிட்ட இருந்துச்சு. சரிடா மகனே, நான் மாத்திக்கிறேன், நான் திருத்திக்கிறேன்னு தலையை குனிஞ்சு போக தெரிஞ்ச தன்மை இருந்துச்சு. வளைஞ்சு கொடுக்க தெரிஞ்ச பிளெக்சிபிலிட்டி என் அப்பாக்கும் அம்மாக்கும் தாத்தாக்கும் பாட்டிக்கும் இருந்துச்சு. ஆனா நட்டமா தான் நிப்பேங்கிற அந்த புடிவாதம் தான் இந்த இளைய தலைமுறையை சீரழிக்குதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். நடுவர்களே, ஐயா, குகேஷ் பெற்றோர் பேசவே மாட்டேங்கிறாங்க. குகேஷை மட்டும் பாராட்டுறீங்களே, அவங்க பின்னாடி ஓடி 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 போன அந்த அப்பாவை என்ன சொல்லுவீங்க? அவங்க அப்பா அம்மாவும் டாக்டருங்க, 2 பேரும் டாக்டர். ஆனா அந்த காலத்துல பெருசா அவங்களுக்கு காசு இல்லை, ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. ஒருத்தர் வேலையை விட்டு குகேஷோட போகணுங்கிற நிலைமை இருக்கு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலைக்கு போறேன், நீங்க குகேஷோட போங்க, உங்க வேலையில இருந்து வர வருமானம் நமக்கு தேவையில்லை, இவன் மேல ஏறினா போதும்னு இந்த சாம்பியன்ஷிப் வரைக்கும் வெளியில சின்ன புள்ள மாதிரி வெளியில ஓடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அப்பா கிடைக்கிற வரம் இருக்குல்ல, அந்த பெரியவங்க வேணுங்க நமக்கு. ஐயா, இறுதிய சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். அவனை கஷ்டப்பட்டு புக்கா டைப் பண்ணி பண்பாட்டோட வாழ்றா அப்படின்னு கெஞ்சினா அவன் பாட்டுக்கு வாழ்றேன். தமிழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்பாடோட வாழ்ந்தவன். தமிழுக்கு எப்படி இலக்கணம் இருக்கோ, இந்த உலகத்திலேயே வாழ்ற மனுஷ இனத்துல தமிழனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை முறை இலக்கணமும் இருக்கு. இப்படித்தான் வாழணும்னு தமிழ் சொல்லுது, இப்படி வாழக்கூடாதுன்னு தமிழ் சொல்லுது. ஆனா இதுல நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள மாதிரி சிறப்பான ஆள் யாருமே இல்லையா. அறம், பொருள், இன்பம், வீடு இதெல்லாம் சேர்ந்ததுதான் பண்பாடு. பூக்கோளம் போல அறமும், திடமான பொருள் போல இந்த பொருளையும் சேர்த்து பொங்கல் போல இனிப்பாக இன்பம் உங்கள் வீடு சேரட்டும் என்று சொல்லி கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்றேன். பிள்ளைகள் இளைஞர்களா இல்ல வயதான பெரியவர்களா அப்படின்னு கேட்கும்போது, உலகத்தை சுத்தி மாங்கனியை கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுத்த பிள்ளையாரா நீங்க இருந்துட்டு போங்க, இல்ல குன்றுக்கு குன்று அந்த இடத்துல கோவப்பட்டு நின்ற முருகனா நின்றுட்டு போங்க. 2 பேரும் ஓடி உலகத்தை சுத்திட்டு வந்தாலும் சிவனும் சக்தியும் சேர்ந்து நின்னாதான் மாஸ். அப்பா அம்மா பெரியோர்கள் சேர்ந்து நிற்கும் போதுதான் உன் குடும்பத்துக்கே முழு உருவம். அப்படி இல்லைன்னா அது தனி வண்டி கொடுத்தனம் என்று சொல்லி பண்பாடை இளைஞர்கள் பொறுப்பேற்று வழி நடத்தினால் வருங்கால பெரியவர்களாகிய நீங்கள் அடுத்து வர தலைமுறைக்கு நல்வழி செலுத்த முடியும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான தலைப்பிலே இன்றைக்கு பட்டிமன்றத்தில் அழகாக பேசியிருக்கிறார்கள். இங்கே பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான செய்தியை இந்த பட்டிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இப்போ பண்பாடு அப்படிங்கிறது
ஏதோ ஒரு நாள் கூத்துக்காக பேசுறது இல்லை. பொங்கல் வந்துட்டா வேட்டி சட்டையை கட்டிட்டு பாரு, நான் வளர்ற குழந்தைக்கு கூட வேட்டியை கட்டி விட்டுருக்கேன் பாரு, எங்க வேட்டி கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன் பாரு சொல்றது இல்லை. ஒரு நாள் வேட்டி தினம் அறிவிச்சுட்டு ஆண்கள் பூரா வேட்டியை கட்டிட்டு, ஒரு நாள் சேலை தினம் அறிவிச்சு பெண்கள் எல்லாம் சேலை கட்டிட்டு பண்பாடை பாதுகாத்துட்டோம் பாருங்க, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் சொல்லுவது அல்ல பண்பாடு. பண்பாடு என்பது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டியது என்பதுதான் பண்பாடு. அந்த பண்பாட்டை இன்றைய இளைஞர்கள் பொறுப்பேற்க வர வேண்டுமா, பாதுகாத்திட, அல்லது பெரியவர்கள் வர வேண்டுமா? சரி, இப்படி வாழணுங்கிற நெறிமுறை சொன்னது நம்ம தமிழர் பண்பாடுனா, அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டியதை சொல்லித்தராத பெரியவர்கள் குற்றவாளிகள் என்று இந்த அணியினர் சொல்லுகிறார்கள். இவர்களோ இல்லை இல்லை, சொல்லி தந்தாலும் கேட்காத இளைஞர்கள் தான் குற்றவாளி என்று இந்த அணியிலே விவாதத்தை வைக்கிறார்கள். இப்போ பொதுவாகவே ஒன்று எடுத்துக்கிட்டா ரெண்டு அணியிலையும் அதை சொன்னாங்க. அறிவும் மருத்துவமும் கேட்காம சொல்லக்கூடாதுங்க. ரெண்டை கேட்காம சொல்லக்கூடாது. அறிவுரை கேட்டா சொன்னாதான் பிடிக்கும். மருத்துவம் என் உடம்புக்கு என்ன இருக்கு, ஏதாவது வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற போது சொன்னா கேட்போம். சும்மா நீ இப்படியே இரு, நீ இந்த அப்படி இரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில், அதை கேட்கக்கூடிய மனநிலையில் இந்த இயந்திர உலகம் நம்மை வழிநடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில தான் யாரு தமிழர் பண்பாட்டை பொறுப்பேற்பதிலே, பாதுகாப்பாக அதை காத்திடுவதிலே பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த விவாதத்தை தந்திருக்கிறார்கள். அப்படி விவாதம் வருகிற போது எங்கே இந்த பண்பாடு போய்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்த பண்பாடு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தினோம், ஜல்லிக்கட்டை பாதுகாத்துட்டோம், நாமெல்லாம் பண்பாட்டில் சிறந்தவர்கள் தானேன்னு இளைஞர்கள் மார்தட்டி கொள்கிறார்கள். இந்த அணியிலே கூட கேள்வியாக வைத்தார்கள், இளைஞர்கள் தானே பாதுகாத்தோம், பெரியவங்க பாதுகாத்தாங்களா அப்படின்னு இந்த கல்லூரி மாணவி ஒரு கேள்வி வச்சாங்க. 2007 தொடங்கிய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கான வழக்கை முன்னின்று நடத்தியது அன்றைக்கு இளைஞர்கள் அல்ல, ஜல்லிக்கட்டு பேரவை என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா பி ராஜசேகரன் என்றால் அவர் பெரியவர். அவர் வழிகாட்டுதல் 7 ஆண்டு காலம் வளர்ந்தது. 7 ஆண்டு காலம் மலர்ந்து விருட்சமாகி 2015 அது மிகப்பெரிய போராட்டமாக இளைஞர்கள் மனதிற்கு சென்றதென்றால், ஒரு ஜல்லிக்கட்டை மீட்டதை வைத்து இந்த தீர்ப்பை சொல்லிட முடியுமா? இளைஞர்களும் மீட்டெடுத்திருக்கிறார்கள், பெரியவர்கள் அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை வைத்து இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக சொல்லிவிட முடியாது. சரி, அப்ப எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க. இப்ப பண்பாடுனா ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லைன்னு சொன்னேன். அப்ப எதெல்லாம் பண்பாடு? நீங்க அக வாழ்க்கைக்கு அப்புறம் வருவோம். அகம் புறம் என்று வாழ்ந்து காட்டிய பெருமை உள்ள சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். அக வாழ்க்கையை அப்புறம் பார்ப்போம். புற வாழ்க்கையில் தமிழரிடம் இருந்த இயல்பு என்ன? எளிமையை போற்றுதல், நேர்மை திறத்தோடு வாழ்ந்து காட்டுதல். இதுதான் நமக்கான ஒரு அடையாளமாக இருந்தது. அப்படி இருந்ததனால்தான் இன்றைக்கும் ஒரு காமராஜர் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறார். இன்றைக்கும் கக்கனை நினைக்கிறோம், இன்றைக்கும் பாரதியை போற்றுகிறோம், இன்றைக்கும் வஉசியை வணங்குகிறோம், இன்றைக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒரு தியாக செம்மலாக பார்க்கிறோம், பெரியாரை போற்றுகிறோம், அண்ணாவை போற்றுகிறோம். இவர்கள் எல்லோரும் எளிமையாக வாழ்க்கை நடத்தி நேர்மையாக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். அந்த நேர்மையை போற்றிய ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அந்த நேர்மையை போற்றுகிற காலம் இருக்கிறதா என்று பார்த்தால், பெரியவர்களும் அதை நோக்கி போவதில்லை, இளைஞர்களும் அதை நோக்கி போவதில்லை. எனவே யார் வேண்டுமானாலும் எப்படியும் இருக்கலாம் என்ற நிலை வந்திருக்கிறது. தமிழர் பண்பாட்டில் எளிமையை கோலோச்ச வைக்கக்கூடிய அந்த தன்மையை கைவிட்டது யார் என்று கேள்வி எழுப்பி பார்த்தால், இருபுறத்திலும் அது குற்றமாகத்தான் இருக்கிறது. இன்றைய பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு அதற்கு முன்னால் இருந்த பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பெரியவர்கள் கேட்டார்கள். ஆனால் இன்றைய பெரியவர்கள் சொல்லுவதை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கேட்கிறார்களா என்றால் கேட்க மறுக்கிறார்கள் என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக பெரியவர்களையும் தவறு சொல்ல காரணம் இருக்கிறது, இளைஞர்களையும் தவறு சொல்ல காரணம் இருக்கிறது. அதற்கு பல காரணங்களை எடுத்துக்கொள்ளலாம்.
இன்றைக்கு இந்த நாடு எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதிலே பழக்க வழக்கத்தில் ஒரு தீய பழக்கத்தை நிறைய எண்ணிக்கையுள்ளோர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது எந்த தீய பழக்கம்? எல்லாருக்கும் தெரியும். நாடே அலறுது, சட்டம் தடுக்க நினைக்கிறது, ஆனால் முடியவில்லை. அது போதை என்கின்ற ஒரு மாயையை தருகிற ஒரு தீய பழக்கம். இந்த போதை பழக்கம் இளைஞர்களால் பெரிதாக்கப்பட்டதா, பெரியவர்களால் உருவாக்கப்பட்டதா? ரெண்டு பேரையுமே இதுக்குள்ள வச்சு பார்த்தா, அன்றைய இளைஞர்களாக இருந்த பெரியவர்கள் குடிக்க தொடங்கினார்கள். குடிக்காமல் இருந்தார்களா? இன்னும் கூட சொல்லலாம், மதுக்கடைகள் அன்றைக்கு 1-2 இருந்தபோது குடிப்பது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக முக்காடு போட்டு கொண்டு போய் குடித்தவர்கள் கூட அன்றைய இளைஞர்களான இன்றைய பெரியவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். ஏன்? திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை நான் பாடக்கூடாது, அந்த பாடலை பாடுவதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், ஆனாலும் சுட்டி காட்டுவதற்காக இந்த தீர்ப்புக்கு பயன்படுமே என்பதற்காக அந்த பாடலை பாடி காட்டுகிறேன். சொர்க்கம் மதுவிலே, சொக்கும் அழகிலே, மது தரும் சுகம் சுகம் எல்லாம் இனிமைதான். இன்று வந்த பாடலா, அன்று வந்த பாடலா? அன்று இந்த பாட்டு வந்தபோது எங்களை போன்றவர்கள் எதிர்த்தோமா? அன்றைய பெரியவர்கள் இந்த பாட்டு இந்த மண்ணுக்கு கூடாது என்று தூக்கி எறிந்திருந்தால், கடிச்சுக்கிட்டு ஊத்திக்கவா, ஊத்திக்கிட்டு கடிச்சுக்கவா, இந்த பாட்டு இன்னைக்கு வந்திருக்காது. அன்னைக்கு பெரியவர்கள் சரியாக வழிகாட்டி இருந்தால், மது என்பது இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று தூர எறிந்திருந்தால், இன்றைக்கு இளைய சமுதாயம் குடித்து குடித்து வருமானம் அரசுக்கே அதில்தான் வருகிறது என்று அவமானத்தை தந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த இளைஞர்களை வழிகாட்ட தவறியது பெரியோர்கள் குற்றமில்லையா என்ற கேள்வியை இவர்கள் எழுப்புகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, தப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு அதை கேட்க மறுக்கிறார்கள். ஏன் கேட்க மறுக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு மது கிடைப்பது அரிதாக இருந்தது, இன்றைக்கு மது கிடைப்பது எளிதாக இருக்கிறது. அதனால் நிறைய பேர் அதிலே போய் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு பெரியவர்களுக்கு மட்டும்தான், இளைஞர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லுவதல்ல இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம். 2 பேருக்கும் இருக்கிறது. பெரியவர்கள் இதிலே சரியாக நின்று காட்டினால் இளைஞர்கள் அதே போல் நின்று காட்டுவார்கள். எனவே புறவெளியிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்தால் அதிலே பெரியவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, இளைஞர்களுக்கும் பங்கு இருக்கிறது. சரி, அப்படி என்றால் அடுத்து வேற என்ன இருக்கிறது? இது மட்டும்தானா? நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியலைங்க. அங்கே போய் பார்த்தா 60 வயசு பெருசும் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு புகையை விடுது, 20 வயசு இளைஞனும் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு புகையை விடுறான். எங்களை மாதிரி புகையே பிடிக்கிற பழக்கம் இல்லாத ஆளுங்க பக்கத்தில் போய் அந்த நாத்தத்தை பார்த்துட்டு டீயோ காப்பியோ குடிக்க முடியாம விலகி ஓடுறமே. இந்த கலாச்சாரத்தை யார் ஒழிப்பது? தமிழர் பண்பாடு என்பது பிறருக்கு துன்பம் தரக்கூடாது என்று சொன்னேனே, அது செயலாலும் சொல்லாலும் எதனாலும் துன்பம் வரக்கூடாது. அந்த துன்பத்தை போக்கக்கூடிய நிலையை இந்த தமிழர் திருநாளில் சிந்தித்தால் நம்முடைய தைப்பொங்கல் மகிழ்ச்சியான தைப்பொங்கலாக இருக்கும். அப்படி இருப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்களும் அதை கைவிட வேண்டும், பெரியவர்களும் அவர்கள் கைவிடுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதை இந்த நாட்டில் இருந்து ஒழிக்க முடியும். இப்படிப்பட்ட புற காரணங்கள். அதற்கடுத்து வீட்டுக்குள்ளே வந்தால் அகவாழ்க்கை. அந்த அகவாழ்க்கையிலே இளைஞர்களுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? அம்மா அடிச்சுட்டா பாட்டிட்ட போய் அப்படியே குழந்தை ஒட்டிக்கிறோம், அப்பா அடிச்சு துரத்துனா தாத்தாவை போய் கட்டி அணைச்சிக்கிறோம். இன்னைக்கு இளைஞர்கள் திருமணம் செய்து வைக்கிற வரையிலும் வீட்டுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், மறுக்க முடியாது. அவர்கள் உழைப்பை தருகிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. வருமானத்தை பெருக்குகிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் தனக்கென ஒரு துணையை தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் அவனும் தனியாக போக விரும்புகிறான், வருகின்ற அவளும் தனியாக போக விரும்புகிறார்கள் என்றால் இந்த கூட்டு குடும்பத்தை சிதைக்கக்கூடிய பண்பாடு உங்களுக்கு யார் கற்றுத்தந்தது? பண்பாட்டு சிதைவு என்பது குடும்பத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கை முறையிலே ஏற்படுகிற அந்த பிரிவுதான் உறவுகளை விட்டு வெகு தூரம் செல்ல வைக்கிறது. அந்த உறவுகளை நீங்கள் யார் என்ன வேணும், நமக்கு
இவர் சித்தப்பாவா, இவர் பெரியப்பாவா, இவர் அண்ணியா, இவங்க சித்தியா என்றெல்லாம் குழந்தைகளுக்கு அறியாமல் ஆன்டி அங்கிள்னு மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வீட்டுக்கு யார் வந்தாலும் பிள்ளைகளிடத்திலே சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரம் வந்திருக்கிறது என்றால் இதை யார் மறந்தார்கள்? பெரியவர்கள் மறந்தாலும் கூட இன்றைக்கும் பல இடங்களிலே அதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என்றுதான் அவர்கள் ஆதங்கப்படுறாங்க. இஷ்டத்துக்கு வாழலாம், தப்பே இல்லை. ஆனால் நல்லது கெட்டது எது என்று சொல்லித் தருகிற போது அதை கேட்டு வாழ்ந்தால் இளைஞர்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். அன்னைக்கு கேட்டு வாழ்ந்தார்கள் இன்றைய பெரியவர்கள். எனவேதான் நல்லது கெட்டது அவர்களுக்கு தெரியும். நல்லது கெட்டது எப்பொழுதுமே யாருக்கு தெரியும்? அனுபவம் உள்ளவர்களுக்குத்தான் தெரியும். ஆற்றல் வேகத்தோடு செயல்படும், அனுபவம் அந்த வேகத்தை கட்டுப்படுத்தும். நமக்குள்ளே எல்லாம் நிறைந்திருக்கலாம், ஆனால் எங்கே எதை செய்வது, எங்கே எதை செய்யக்கூடாது என்று கற்றுத்தருவதற்கு நிச்சயமாக பெரியவர்கள் இருக்க வேண்டும். அப்படி பெரியவர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள். ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாம் படிக்கிற போது மனதை திறந்து கற்றுக் கொடுப்பதெல்லாம் என் மனதிலே பதியட்டும் என்று வகுப்பறையில் உட்கார்ந்தால் பாடங்கள் பதியும். ஆசிரியர் என்னமோ சொல்றாரு, நான் பாட்டுக்கு எதையும் செய்வேன் என்று சொன்னால் பாடங்கள் மனதிலே பதியாது. இன்னும் கூட ஒன்றை சிறப்பாக நீங்கள் தெரியலாம். பாத்திரம் இருக்கிறது, நீர் இருக்கிறது. அந்த பாத்திரம் கம்பீரமாக நின்றால் அந்த நீரை உள்வாங்கும். அந்த பாத்திரம் கவிழ்ந்து போய் கிடந்தால் நீரை உள்வாங்க முடியாது. இதையே இந்த பட்டிமன்ற தீர்ப்புக்கு பொருத்தி பார்த்தால் இளைஞர்கள் அன்று முதல் இன்று வரை இந்த நாட்டினுடைய கம்பீரம் என்பதிலே யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த இளைஞர்கள் பாத்திரம் நிமிர்ந்து நின்று தண்ணீரையும் மற்ற பொருளையும் உள்வாங்குவது போல நீங்கள் பெரியவர்கள் சொல்லுவதை உள்வாங்கி கம்பீரமாக நின்றால் உங்களை போல இளைஞர்களை இந்த நாட்டில் பார்க்க முடியாது. ஆனால் பாத்திரம் கவிழ்வது போல குடியால், போதையால், இன்னும் பல செயல்களால், தீய பழக்கத்தால் கவிழ்ந்து போய்விட்டால் என்ன பெரியவங்க சொன்னாலும் தலையில ஏறாது. ஏன் போக்கு எனக்கு, என்னையெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு வாழ தெரியும். எனக்கு நீங்க சொல்றீங்களா உங்க காலம்னா அது அந்த காலம், இந்த காலத்தில் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். புத்தி சொல்லாதீங்க, எங்க இஷ்டத்துக்கு விடுங்க, உங்க வேலையை பாருங்க என்று பதில் பேச்சு பேசினால் அதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகம்தான் என்பதனை புரிந்து கொண்டால் இந்த நாடு நலமாக இருக்கும். அப்படி புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு தமிழர் பண்பாட்டை பாதுகாத்துவதற்கான பெரும் பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் யாருக்கு வந்திருக்கிறது என்றால், நேற்றைய இளைஞர்களாக இருந்து இன்றைக்கு பெரியவர்களாக இருப்பவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதை கூடுதல் பொறுப்பாக சுமந்து செல்வதற்கு இன்றைய இளைஞர்களுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கும். எனவே தமிழர் பண்பாட்டை கட்டி காத்திட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களை விட இளைஞர்களே, இளைஞர்களே கட்டி காத்திட பொறுப்பேற்க வர வேண்டும். அப்படி வருகிற போது பண்பாட்டினுடைய சிதைவு எந்த காலத்திலும் நடக்காது. எல்லா காலத்திலும் நாம் பண்பாட்டை காத்து நிற்கக்கூடிய அற்புதமான தமிழ் சமூகமாக நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும். இன்றைக்கு கூட இங்கு இருக்கக்கூடிய இத்துணை மாணவிகளையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த கல்வி நிறுவனத்திற்கும் இந்த சமூகத்திற்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நீங்கள் எல்லாம் ஆங்கிலம் பேசலாம், ஆங்கிலத்திலே படிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வெற்றி பெற்று வேலைக்கு செல்லலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஆனாலும் கூட எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் அழகிய தமிழ் மகளாக வாழ்ந்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உங்களிடத்தில் வைத்திருப்பதனால்தான் இந்த பண்பாட்டை கட்டி காத்திட பெரும் பொறுப்பேற்கக்கூடிய பணியை பெரியவர்கள் தொடங்குவதை விட இளைஞர்கள் தொடங்கினால் இந்த தமிழ் பண்பாடு பாதுகாக்கப்படும் என சொல்லி இந்த இனிய பட்டிமன்றத்தினை சிறப்பாக வழங்கிட பேர் உதவியாக நின்று கொண்டிருக்கிற தேனி மேலப்பேட்டை
இந்து நாடார் உறவின் முறை நிர்வாகத்திற்கும் தேனி நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தேனி நட்டாத்தி நாடார் உறவின் முறை மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையத்தினுடைய நிர்வாகத்திற்கும் காமாட்சிபுரத்தில் இருக்கிற சென்டக்ட் வேளாண் அறிவியல் மையத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியை தந்திட்ட மதுரை இலக்கிய மன்றத்திற்கும் தமிழன் தொலைக்காட்சிக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற உலகெங்கும் வாழக்கூடிய தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி பொங்கலோ பொங்கல் தைப்பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்குது பொங்கல் என சொல்லி மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்